ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி இன்னைக்கு ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா? இன்னைக்கா தெரியலையே. ஜெயிலர் ஓ 2 இருக்கு, ஓகே. கண்டிப்பா இருக்கு. அது படம் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ இருக்கான்னு தெரியலையே. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு 1 இயர் ஆஃப் ஜெயிலர்ல, ஸோ எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன் ப்ரோ. முடிஞ்சு போச்சே. இன்னைக்கா நேத்தா? இன்னைக்கு தான் ப்ரோ ஆக்சுவலா. இல்லை, ஆனால் ஜெயிலர் 2 இருக்கு கண்டிப்பா. ஹாய் கர்தினா. ஓகே ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ப்ரோ கர்தினா எப்படி கர்தினா கேக்குதா? கேக்குது. கேக்குது, சொல்லுங்க. தங்கலான் டீம் இங்கே கோயம்புத்தூர் வந்திருந்தாங்கண்ணா. ஆமா, இன்னைக்கு ப்ரமோஷனுக்காக ப்ரெஸ் மீட் தனியாக வச்சுருந்தாங்க ஒரு ஹோட்டலில். ம். அட்டன் பண்ண போயிருந்தோம். தனஞ்சன் சார் நம்ம மீட் பண்ணோம். மீட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். என்ன சொன்னது? கேட்டேன் நான், நம்ம டைம் பாஸ்லாம் ஸ்பேஸ் வர மாட்டேங்கிறீங்க, ஆன்லைனில் நிறைய வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எல்லாம் பிஸியாக இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் டைம் பாஸ் பற்றி நீங்கள் அர்த்தராத்திரியில் பேசுகிறீங்க, எப்படி வர்றது அப்படின்ட்டு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் நக்கலாக பேசினேன். அப்படி நானும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் உள்ளே போயிருந்தப்போ ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம் உள்ள. அவரும் இருந்தார், லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டு இருந்தார். அப்பயே போய் பேசலாமான்னு பார்த்தேன். ஆனால் அவர் ஏதாவது கொஞ்சம் ரஃபாக பேசுவாரோன்னு நினச்சிட்டு பேசாம விட்டேன். ஆனால் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச முன்னாடி பேசின மாதிரி ஜாலியாக பேசினேன். அப்படி அவர் ரஃபாலாம் பேசவே மாட்டாரு. இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படி நினச்சிட்டேன். ஆனால் ஒர்க் ப்ரெஷரில் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்படி லேப்டாப் பார்த்துட்டு ஏதோ ஃபைல் டவுன்லோட் ஆகலன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தேன். அப்படி அப்புறம் ஈவெண்ட் முடிஞ்ச முன்னாடி பேசினா அவர் ஜாலியாக பேசுகிறார். நம்ம எப்பயும் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ப்ரொமோஷனில் எப்படி இருந்துச்சு எல்லாம் விசாரிச்சு. அப்படி அப்புறம் கார்த்தி ப்ரோ, இப்போ கோட் வந்து ஐமேக்ஸில் வந்து கன்வர்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க தானே? ஸோ அது வந்து எப்படி ப்ரோ, ஆக்சுவலாக ஐமேக்ஸ் அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமா, இல்லைன்னா அது கன்வர்ஷன்னால சேம், அதாவது நம்ம நார்மல் ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படியே வருமா, அதர்வைஸ் அந்த ஸ்க்ரீன் எக்ஸ்பேண்ட் இருக்குமா ப்ரோ ஆக்சுவலாக? ஹலோ கார்த்தினா. ஹலோ கேக்குதாண்ணா கார்த்தினா? கார்த்தினா கேக்குதாண்ணா? நான் சுகன் பேசுறேன். கேக்குது சுகன். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன். அண்ணா ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்குறேண்ணா. இது சரியா தப்பான்னு தெரில, பட் ஆனால் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனாக கேட்குறேன். இன்னைக்கு மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ பார்த்தீங்கன்னா நிறைய மீன்ஸு ட்ரால்ஸ் நிறைய நான் பார்த்தேன். நிஜமாவே இந்த படம் வந்தேன்னா இது எல்லாத்துக்குமே டிசர்வ் தானாண்ணா? ஏன்னா இந்த அளவுக்கு ட்ரால் பண்ணி நான் பார்த்ததில்ல. ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பெரிய ஹீரோ படம் ஏன் இவ்வளோ ஹேட்ரட்ன்றது தெரியல. படம் வந்தேன்னா ஓகே நல்லா இல்லை. என்னண்ணா இதில் ஹேட்ரட் என்ன இருக்கு? இல்லைண்ணா, பிடிக்கல ட்ரால் சீன் பை பண்ணாங்க. சீன் எல்லாத்தையுமே ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்குண்ணா. ஏதாவது பர்டிகுலராக பரவாயில்ல, பட் ஆனால் எல்லா சீனுமே அப்படியே அதுல ஏதாவது நீங்க ட்ரால் பண்றது தப்புன்னா டிஃபெண்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க சொல்லுங்களேன், இந்த சீன்னா ஏங்க ட்ரால் பண்றீங்க, இது நல்ல சீனுங்க அப்படின்னு சொன்னா ஓகே. அப்படிதானே இருந்துச்சு படமே. இல்லை அது ஓகே தானே. படம் வந்தேன்னா சுமாரான படம் தான், அது நானே சொல்கிறேன். எனக்கே வந்தேன்னா படம் அந்தளவுக்கு பிடிக்கல தான். பட் ஆனால் நம்ம டைம்லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எனக்கு இது மட்டும்தானே ஓடிட்டே இருந்தது. நான் ட்ரால் பண்ண இது ரிலேட்டடான மீன்ஸோ ட்ரால்ஸ் மட்டும்தான் திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்தது. ஏன்னா இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அதான் ஜஸ்ட் ஒப்பீனியனாக கேட்குறேன். அப்படிலாம் யாருமே வந்து வேணும்னு பண்றது இல்லை. சரியா? ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ ஒரு பாட்டு வரும், ஒரு படம் வரும். இப்போ திருச்சிற்றம்பலம் வந்துச்சு இல்லையா? திருச்சிற்றம்பலத்துல வந்து இந்த தேன்மொழி அப்படின்ற பாட்டு இருக்குல்ல, தனுஷோட வெர்ஷன் இருக்காது. அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் சோஷியல் மீடியால. சில படங்கள் இந்த மார்க்கண்டனி வந்ததுக்கு அப்புறம் விஜய் சூர்யா பேசினது பயங்கர ட்ரெண்டிங். அதை கட் பண்ணி போட்டு அதை ஃபன் பண்ணி மீம் போட்டாங்க. அப்படி எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் நினைப்பாங்க.
இந்தியன் டூல வர எல்லா சீனுமே வந்து ட்ரோல் பண்ற மாதிரி சீன் தானே இருக்கு. நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் இல்லையா, இதெல்லாம் எப்படியா ட்ரோல் பண்ணீங்க, நல்ல சீன் தானே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. கேட்கறதுக்கு நம்மகிட்ட பாயிண்ட் இல்லை இல்லையா. ஓகேண்ணா. உண்மையிலே அது ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்றது அப்புறம்? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக ஸ்டோரியே 3ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வந்து ரொம்ப அது டம்மி ப்ரோ. ஐயோ பயங்கர முக்கியம் இருந்துச்சு ப்ரோ இந்தியன் 2. ஆக்சுவலாக 3ல தான் ஸ்டோரியே இருக்குன்ற மாதிரி அவங்க லாஸ்ட்ல அந்த ட்ரெய்லரில் ஷோ பண்ணுறாங்க. இப்போ கோட் படம் எப்படின்னா அடுத்து சாங்ஸ் எதிர்பார்க்கலாமா இல்லை ட்ரெய்லர் தானா டேரெக்டாக அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்களா? அடுத்த ட்ரெய்லர் தான். ஓகேண்ணா. எதனா ஐடியா இருக்காண்ணா இந்த டேட்டில் வரும் இல்லை இந்த வீக்கில் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்? இந்த ஒரு இப்போ என்ன டேட்டு 10? 10ண்ணா. அடுத்த வாரத்தில் இந்த வாரத்தில் வந்துடும். ஓகே. பட் ஆனால் சோலோ ரிலீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நான் தமிழ்நாட்டில் எல்லா ஸ்க்ரீன்லையுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்றது. ஸோ கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் இருக்கும்னு நான் நம்புறேன். நிறைய படம் இல்லை, நான் ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய படங்கள் ஆயிருக்கு, சோலோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் விஜய் படம் லியோவும் அப்படித்தான் சோலோ ரிலீஸ் தான் தமிழ்நாட்டில். கார்த்திக் ப்ரோ, அந்தகன் எப்படி இருக்கு? அந்தகன் நல்லா இருக்குங்க, கலெக்ஷன் சூப்பரா இருக்குங்க. சூப்பர் ப்ரோ. மேட்னி ஷோ தான் போனேன் ராக்ஸ்ல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, மூவி ரொம்ப நல்லா இருந்தது. பிரசாந்த் கம்பேக் தான் நல்லா பண்ணியிருக்கிற. அப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு சிம்ரனும் எல்லாருமே நல்ல ஆக்டிங்கு. படம் கூட லேகும் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே போச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லாம் கேஎஸ் ரவிக்குமாரும் ஊர்வசியும் அப்புறம் யோகி பாபு வர்ற சீனெல்லாம் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க தியேட்டர்ல, ஆடியன்ஸ்லாம். நல்லா புக்கிங்லாம் நல்லா போயிருக்கு. ஆமா ப்ரோ, புக்கிங் பெரிய ஸ்கிரீன் போட்டுட்டாங்க நாளையிலேருந்து ராக்ஸ்ல. ஆமாமா, உங்களுக்கு தான் ப்ரோ கங்க்ராட் சொல்லணும், டிஸ்ட்ரிபியூட் எடுத்திருக்கிறீங்க, சூப்பர். நான் இல்லைங்க, சேலம் நீங்க தானே எடுத்திருக்கிறீங்க. அது சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? ஆமாமா. அப்படியா ப்ரோ? தங்கலான் எப்போ ப்ரோ? அடுத்த தங்கலான் எப்படி இருக்கும்? மாசா இருக்கு. ஓப்பனிங்லாம் வந்து வேற லெவல். கண்டிப்பா ட்ரைலரே சூப்பரா இருக்கிறார். விக்ரமும் சூப்பரா இருக்கிற. அப்படி ட்ரைலர்ல பார்க்கும்போது தங்கலானுக்கு அப்புறம் கோட்டு தான் ப்ரோ. ஆமா, வேற யாரும் சொல்லல. ஆனால் டிமாண்டிக் காலனி அது 15th ஆகஸ்ட் 15th வருது. ஸ்க்ரீன்ஸ்லாம் எப்படி ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா டிவைட் பண்ணி போட்டுருவாங்க ப்ரோ. அது இருக்கு, ஸ்க்ரீன்ஸ் இருக்கு, 1000 தேட்டர் இருக்கு. தங்கலான ஒரு 500 தேட்டர்னா கூட அந்த ஒரு 250 300 தேட்டர் கிடைக்கும். அந்த மாதிரி 250 கிடைக்கும். ஓகே. அது பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது ரெண்டு படத்துக்கு எப்பயுமே பிரச்சனை இருக்காங்க. 2 படம் வந்துச்சுன்னா டிவைட் பண்ணி ஈஸியா போட்டுற முடியும். பெரிய ஸ்கிரீன் ஒன்று, சின்ன ஸ்கிரீன் ஒன்று, அந்த மாதிரி. இந்த ஈவெண்ட்ல பேசும்போது ஒரு தனஞ்சயன் சார் சொன்னார் 650+ ஸ்க்ரீன்ஸ்னாரு. அப்புறம் ஓவர்சீஸ்ல வந்துட்டு நமக்கு 4 AM அங்கே படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்படி ப்ரீமியர். ஆமா, தமிழ்நாட்டில் 9 AM ஷோவுக்கு பர்மிஷன் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பர்மிஷனே கேட்க தேவையில்லைங்க. ஆகஸ்ட் 15 அது லீவ் தானே. லீவ் நாளில் வந்து 9 AM வந்து அலோடு தான். ஓகே. அது கேட்கவே தேவையில்லையே, அப்படி சொல்லி அந்த மாதிரி தான் சொன்னார். ஆனால் ஓவர்சீஸில் நம்ம இந்தியன் டைமுக்கு 4 AM ரிலீஸ் ஆயிரும், இங்கே 9 AM கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேட்கவே தேவையில்லை. அன்னைக்கு வந்து லீவ் நாள் தான், ஹாலிடே தான். கவர்மெண்ட் ஹாலிடேல வந்து 9 AM போட்டுக்கலாம். மின்மினி எப்படின்னா போகுது? மின்மினியோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தான் வந்ததா? மால்ல மட்டும் இருக்கு ப்ரோ.
ரெஸ்பான்ஸு. மற்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு நாளான்னைக்கு. பட் ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அது ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாம். என்ன மாதிரியான ஸ்டோரினா? நான் இன்னும் பார்க்கணும் இனிமேல் தான். இல்லை ஜானர் எதுனா சொல்ல முடியுமா? சிம்பிள் லவ் ஸ்டோரிங்க. லவ் ஸ்டோரி ப்ளஸ் வந்து ஜர்னி. இங்கேருந்து போகிறாங்க இல்லையா, ஓகே, காஷ்மீர் போகிற ட்ராவல் தான், அப்படிதான் இருக்கும் படம். இப்போ அதோட செல்லிங் பாயிண்ட்டே அந்த சின்ன பசங்களே பெருசாகிற வரைக்கும் எடுத்திருக்காங்களேங்க. அது எப்படி படத்துக்கு ஏதாவது தெரியுதா? அதோட பர்பஸ் யூஸ்ஃபுல் இருக்கா, இல்லை சும்மா அது ஒரு மார்க்கெட்டிங்காக தான் யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த கதையவே அப்படிதான் இருக்கும். கதையே வந்து ஸ்கூல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு அவங்க அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த மாதிரி கதையவே அந்த கனெக்ட் தான் இருக்கும். பட் இல்லை, நிஜமாவே அவங்க அந்த பசங்களை தான் வச்சு எடுத்துருக்கணுமா, இல்லை நார்மலாக யாரை கூட போய் எடுத்துக்கலாம்ல? இல்லை அதில் ஏதாவது ஒரு யூஸ் இருந்திருக்கான்ற படமா? அப்படி சொல்ல முடியாது. இது அவங்க நினைச்சிருக்காங்க, இந்த ஃபீல் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக விஷுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்டன்னிங்காக இருக்கும். நிறைய சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்லாம் வந்து யாருமே வந்து பார்த்ததுக்கப்புறம் நினைப்பீங்க அதெல்லாம் போய் பார்க்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நான் ரீசெண்டாக அங்கே போனதுக்கப்புறம் போன வருஷம் போனதுனால சொல்கிறேன். நான் பார்த்த இடங்கள் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது இந்த படம்லாம் இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னுருக்காங்க. பட் அந்த படம் பார்க்கவும் எனக்கு தோணுச்சு, ஓ இங்கெல்லாம் போனோமே, இங்கெல்லாம் இருந்தோமே, நல்லா இருந்துச்சு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ பேசலாங்களா? சொல்லுங்க. ஐயப்பா ஹலோ கேக்குதுங்க, சொல்லுங்க. ஓகே. நம்ம கமல்ஹாசன் சார் வந்துட்டு ப்ரொமோஷன்ல வந்துட்டு ஐ எம் அ ஃபேன் ஆஃப் இந்தியன் 3ன்னு சொன்னாப்புல. சரி, ஓகேங்களா? கமல் சாருக்கு வந்து அந்த நாலேஜ் அவர் ஃபுல்லா எல்லாம் தெரியப்பா. இவங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்துட்டு காஸ்க்காக வந்துட்டு அவரை வந்துட்டு ஏமாந்துட்டாங்க. ஓகேங்களா சார்? ஓகே. அந்த ப்ரொமோஷன்ல வந்துட்டு இவர் மிஸ்டர் சங்கர் வந்துட்டு ஏன் சார் அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு, சார் கமல்ஹாசன் வந்து அந்த அவர் நோஸ் A to Z, இது ஆகாது அவர் தெரியுது. விக்ரம் மூவியோ இல்லை அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாக்கா வேற மாதிரி பார்த்து போகல, இதெல்லாம் வாண்டாப்பான்னு சொல்லிட்டு. பிளஸ் சார் இது இந்தியன் 2 கூட ஒரு 3-4 சீன்ஸ், ஒரு சின்ன கொஞ்சம் அது ஒரு லைக் கெட்டப், கொஞ்சம் சீன்ஸ் அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணிருந்தாக்கா நல்லா இருந்துருக்கும். ஒன்றும் அந்த மாதிரி பொக்க மூவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி விடுங்க, ஒரு படம் சம்பவம் ஆகி போச்சு, என்ன பண்றது? இல்ல சார், அப்படியே அவ்வளோ அந்த பொக்க ட்ரோல் பண்ணி அவரை மார்க் பண்ற அளவுக்குலாம் அந்த மூவி இல்லை சார். அப்ப இவருல அனிருத் வந்துட்டு பிஜிஎம் போடல அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஓகே, இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு ஓடிட்டு சார். நான் வந்துட்டு தியேட்டர்ல 2 times பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க 3 times பார்த்தேன். பேக் டு பேக் அதை கட் பண்ணி எல்லாம் போட்டாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்குது அந்த ட்ராக். பிளஸ் கமல் ஃப்ரெடி ஒரு நிமிஷம். தோல்வி வெற்றிலாம் வந்து எல்லாருக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? தோத்துட்டோம் இந்த படம் சரியில்லை, அடுத்து போயிட்டே இருக்கணுங்க. எப்பயுமே அப்படிதாங்க. அது இந்த படம் ஃபேன் பாய் அப்படின்றதுனால அதுக்குன்னு அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க கூடாது. கரெக்ட் சார். அடுத்த படம் என்ன இருக்கு, அதுக்கு அடுத்த படம் என்ன இருக்கு, அடுத்த படம் உங்களுக்கு வந்து சார் நம்ம கமல்ஹாசன் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஆமா சார், நம்ம கமல்ஹாசன் ஃபேன். நம்ம எவ்ரி டைம் வில் நாட் வின் சார். அது ஆவா சார், அது ஆவாது. அவ்வளவுதான், அது யாருக்குமே இருக்காதுங்க. தோத்துறோம், ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல அது விடுங்க. அது ஆக்சுவலா படம் நல்லா இல்லதான், அது உண்மைதானே. அது நானே வந்து நல்லா இல்லதானே, அது ஏங்க பாருங்க. ஒரு விஷயத்த நீங்க திரும்ப வந்து ஒரு விஷயத்த முட்டு கொடுக்கணும்னு வந்தீங்கன்னா திரும்ப வந்து கருத்து வேறுபாடு வரும், இத பேச ஆரம்பிப்பாங்க. நான் சொல்றேன் ஃப்ரெடி, ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து தக் லைஃப் இருக்கு, அட்லி படம் இருக்கு,
இல்ல ஓகே இதை ஓகே விட பிரதர். அவர் நல்ல படம் பண்ணியிருக்காரு. அந்த அதெல்லாம் படம் இருக்கு, இதை அப்படியே விட ஃபிளாப் போயிடுங்க. ஆயிருக்கு. பட் இந்த படம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலயே ஒரு கமல் படம் இவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னா, எனக்கு பர்சனலா இந்தியன் 2 மாதிரி ஒரு மோசமான கமல் படம் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அது அது எல்லாருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு படம் பிடிக்கவே இல்லை. அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெடி, நீங்க வந்து இப்ப என்ன சொல்ல வரீங்க? இல்ல பிரதர், நான் வந்துட்டு ஐ எம் நாட் லைக் இது பண்ண சொல்ல வரேன். கொஞ்சம் சீன்ஸ் நான் கமல் சார் கெட்டப்பே இல்ல சொல்றேன். கொஞ்சம் சீன்ஸ்னா இல்ல ஃப்ரெடி, இந்த படத்தை நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு புரியல. நீங்க இந்தியன் படத்துக்கும் இந்த படத்துக்கும் எப்படி பாப்பீங்க? அந்த 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 படத்தையே ஸ்கூப் பண்ண மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? லுல்லு சபால்ல வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க? இவ்வளவு புவரா, சொல்ல போனா சங்கர் படம் இவ்வளவு மட்டமா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து இதை என்ன சொன்னாலும் அது அப்படித்தானே இருக்கு. இப்போ படம் பாக்குற எல்லாருமே இதை சொல்லிட்டாங்க. இதை வந்து ஓகே இனிமே ஓகே. முட்டு கொடுக்கலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல முட்டு கொடுக்க வரல சார். அவர் வந்துட்டு ஆன் ஸ்டேஜ் அண்ட் ப்ரொமோஷன் வந்துட்டு சங்கர் சார் வந்துட்டு கமலுக்கு போன் பண்ணி நீங்க வந்து என்ன இந்தியன் 3 பத்தி பேசுறீங்க, நீங்க இதை சொல்லும் போது கமல் சாருக்கு இஸ் அ லெஜெண்ட் அவருக்கே தெரிஞ்சிச்சு இல்லப்பா இது ஐ எம் a ஃபேன் ஆஃப் இந்தியன் 3 சொன்னார். ஏறிங்க இப்ப என்ன அவருக்கே தெரிஞ்சுன்னா எப்ப தெரிஞ்சு? இந்தியன் 3 பத்தி பேசும்போது தெரிஞ்சா? ஏன் படம் நடிக்குமா தெரியலையா? அந்த கதை கேட்கும்போது சார் தெரியலையா? அந்த சீன் நடிக்குமா சார் இஸ் தெரியலையா? ஆக்டர் கோ பேக் இந்தியன்னு சொல்லும் போது கோச்சிட்டு போறாரு, அப்ப தெரியலையா? சார். ஈ வாஸ் எல்லாம் இல்ல பேசுறாங்க. இல்ல இன்னும் சொல்ல சார். போனா ஃப்ரெடி, சில படம் நல்லாவே இருக்காதுன்னு நினைப்பாங்க. அந்த ஏங்க படம் நீங்க ஓடும். இப்ப அதெல்லாம் நடக்குங்க. சினிமால ஃப்ரெடி இங்க அப்படிதான். பாருங்க ஒரு விஷயத்த சார் 5 இங்க செகண்ட் பாருங்க 5 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் கமல் 5 செகண்ட்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா இருங்க. ஃப்ரெடி சார் ப்ரோ, பாருங்க, இந்தியன் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போய் அடுத்த வேலையை பார்க்கறது தான் ஃப்ரெடி கரெக்டா. உங்களுக்கு வந்து அடி கம்மியாகும். இல்ல தேவையில்லாம வந்து பேசுனீங்கன்னா அவங்க ஒன்று பேசுவாங்க இந்தியன் 2 பத்தி. இந்தியன் 2 மொக்க படம்னா மொக்க படம் தான். ஆமாங்க மொக்க படம் தான். ஓகே அடுத்த படத்தை பார்த்துக்கணும்னு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஃப்ரெடி நீங்க தக் லைஃப் பத்தி பேசுங்க. அவ்வளவுதான், இந்தியன் வெரி பத்தி சிம்பிள்ங்க, பேசுனீங்கன்னா அவ்வளவுதாங்க. இது வரும். அடுத்த மணிரத்னம் படம் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். அப்படித்தானுங்க போகணும். அடுத்து வந்து அட்லி, சல்மான், சல்மான் கமல் கான். அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கு. ஓகே அதை வந்து 1000 கோடி பண்ணும். அப்படி போயிட்டே இருக்கணும். ஓகே ரைட்டு, இதுக்கு அது ஆடிச்சுன்னா இல்ல இது டிஃபெண்ட் பண்ணுவேன் இல்ல சார் அப்படின்னு பண்ணிட்டு ட்ரோல் தான் ஆகும் சோசியல் மீடியா பொறுத்த இல்ல வரைக்கும். இது நான் வந்து டிபெண்ட் பண்ண வரல. பிடிக்கல, மக்கள் பிடிக்கல, அவ்வளோ அது ஓகே. அந்த ஒரு மொக்க அளவுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, ஓகேங்களா? அப்படியே இந்த மாதிரி சரி இதே ஃப்ரெடி டிஃபெண்ட் தாங்க. இல்ல ஓப்பனா எங்க நான் கமல் ஃபேன் தான் ஃப்ரெடி. நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு கமல் படத்திலே பிடிக்காத படம் ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருக்குங்களா? அப்படி ஒரு படம் சொல்லுங்க. எனக்கு இந்தியன் பிடிக்கல. எனக்கு நான் சொல்றேன் ப்ரோ, நான் கமல் ஃபேனா சொல்றேன். எனக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு படம் நான் இதுக்கு முன்னாடி அவர் கேரியர்ல பார்த்ததே இல்லை. ஆக்சுவலா அவர் சில படம் ஃபிளாப் ஆயிருக்கு, அதெல்லாம் தாண்டி அங்கங்க ஏதோ ஒரு நல்ல ஒரு மன்மத நம்பு கூட எடுத்துக்கோங்க. மன்மத நம்புல கூட ஒரு சில சீன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மன்மத நம்பி மும்பை எக்ஸ்பிரஸ்ல கூட ஒரு சில ஒரு விஷயங்கள் ரசிக்கிற, நல்லா அதான் பண்ணிருப்பாரு. நானும் சொல்றேன், ரசிக்கிற மாதிரி அங்கங்கேயாவது ஏதாவது இருந்துச்சு. ஆனா இந்த படம் நான் உட்கார்ந்ததுல இருந்து ஒரு சீன் ரசிக்க முடியல. என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காரு சங்கர். எனக்கு சங்கர் மேல பயங்கர கோபம். இவ்வளவு கண்டிப்பா புவர் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப அவுடேட்டட் ஆயிட்டாரு ப்ரோ. சங்கர் வந்து இவ்வளவு மோசமா படம் எடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கெல்லாம் படம் பார்க்கும்போது அந்த இதெல்லாம் ஃபீல். மறக்க வேண்டிய இதுல வந்துட்டு கமல் சார் அது விஷயம் ஒத்துக்குன்னு அவர் பண்ணுந்தோ எனக்கோ கொஞ்சம் கமல் சார் எந்த ரேஞ்சில வாப்பல அவர் ப்ரோ எப்படி இதெல்லாம் அதுதான் ப்ரோ, ஒத்துக்குன்னு. இந்த படம் ஆரம்பிக்க போகும்போது ரெண்டு பார்ட்டும் சேர்த்து ஒரே பார்ட்டா தான் ப்ரோ பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அது நிறைய இஷ்யூஸ்னால இப்படி பண்ணிட்டாங்க. அது கடைசியில அது ஒரு மோசமான வந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம அந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு வேலையே இல்லை ப்ரோ. அது படம் சரியில்லைன்றதுதான் உண்மை. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல ஓகே, அதுக்கு அந்த அப்படி வந்துட்டு ட்ரோல் போட்டு அடிக்கிற அளவுக்கெல்லாம் அந்த மாதிரில ஒண்ணு இல்ல சார். அந்த மாதிரில அது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அடிக்கதான் ப்ரோ செய்வாங்க. வேற இப்ப நம்ம இருக்கோம், வேற ஒரு படம் வந்திருந்தா இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். இப்ப உங்களுக்கு கமல் சார் பிடிக்கும், எனக்கு கமல் சார் பிடிக்கும்ன்றதுனால நம்ம ட்ரோல் பண்ணாம இருப்போமே தவிர, இன்னொரு ஆக்டர் படம் வந்திருந்தா இந்த மாதிரி ஒரு ட்ரோல் படம் எடுத்திருந்தா நம்மளும் அதை பண்ணதான் செய்வோம். இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஓகே இப்போ பாக்கலாம். இப்ப நம்ம ரஜினி சார் வேட்டையன்னு, அப்புறம் மிஸ்டர் அஜித் இது விடாமுயற்சி, நம்ம விஜய் சார் அது ஓகே. விஜய் சார் பார்க்கலாம். இப்போ என்ன தரமா சார் ஆயிடுச்சுக்கோ, லேட்டஸ்டா யூடியூப் அது சோசியல் மீடியா வச்சுக்கின்னு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஸ்டெப்ஸோ ஒரு சாங்ஸோ எது போட்டாலும் என்னது சார் இந்த மாதிரி வன்மம் வச்சு அடி. நான் இந்த அத நம்ம யூடியூப் இதுல பார்த்தவங்க, அந்த ட்விட்டர்ல அந்த கபிலன்னு அந்த ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு விஜய் ஒரு மூவி நெக்ஸ்ட் ஒர்க்குங்க. அதுக்குள்ளேயே அவங்க வந்துட்டு இந்த மூவி இது வந்துட்டு இப்படித்தான் பிளான் இருக்கும், நம்ம அடிக்கலாம், அடிச்சு சாவ அடிக்கலாம். என்ன சார் இந்த மாதிரிலாம் பேசணும்? பிக்சர் வந்து ப்ரோ
ஃபேன்ஸ் ஃபைட் ஏன் இப்படிதான் அதெல்லாம் ப்ரோ போய் அவன்கிட்ட இருக்கு கேட்டுக்கோங்க. காலங்காலமா. இது என்ன ப்ரோ இங்க வந்து இல்லப்பா அவன்கிட்ட கேள்வி போய் இல்ல கேட்கறீங்க? கேட்டுக்கோங்க நீங்க. இது இல்ல அப்படிதான் இருக்கு ரொம்ப நாளா. இதை வந்து என்ன இது ஃபேன் ஃபைட் இப்படிதான் போட்டுட்டு இதெல்லாம் இருப்பாங்க. ஏன் இதெல்லாம் நீங்க போய் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, பேசுறவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. கார்த்தி அந்தகன் பார்த்துட்டீங்களா? பேசிட்டீங்களா அதை பத்தி? அந்த கண் பார்த்துட்டேன் ப்ரோ. நான் அதான் சொல்றேன் முன்னாடியில இருந்து, அது ஹிந்தி படம், அந்த ஒரு ரீமேக்கு, நானும் அது அந்தாதுனே அப்படியே பார்த்தேன் எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி. பட் நீங்க அதையும் பார்த்துருக்கீங்களா? அந்தாதுன்னு பார்த்துருக்கீங்களா? நான் இன்னும் அந்தகன் பார்க்கல. பட் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கு உங்களுக்கு அது இதையும் கம்பேர் பண்ணா? நல்லா இருக்குன்றாங்க நிறைய. டிசென்டன் ரீமேக் தாங்க. ம். நீங்க அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அது அதுல இருந்த ஹீரோ வேற, அப்படி கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இல்லை. பிரதர் நான் பிரசாந்துக்கு இது பெஸ்ட், அவ்வளவுதான். ஓகே. இப்போ யாரு பிரசாந்துக்கு ஒரு ஹலோ நல்ல ஒரு வகையில லேட்டா ரிலீஸ் பண்ணதே ஹெல்ப் பண்ணி இருக்குன்றீங்களா? படம் நிறைய பேர் மறந்துருப்பாங்களா? அந்தாது ஒண்ணே இப்ப நேரம் எனக்கே மறந்துட்டேன் கதை. கொஞ்சம் மெயின் லைன் மட்டும் ஞாபகம் இல்லை. ஒவ்வொரு சீன் எல்லாம் ஞாபகம் இல்லை. பார்க்க இது ஞாபகம் வரலாம். மோஸ்டா இந்த மாதிரி ரீமேக் படம்லாம் வந்து ஒரு நல்ல படத்தை ரீமேக் பண்ணும்போது கொஞ்சம் அடி விடும். ஆனா இந்த படம் வந்து நல்லாவே பாசிட்டிவாவே வந்திருக்கு. நல்லா ஆமா, பண்ணி இது நானே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆகுது, இது ஒரு ட்ரோலா தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. யாருமே நெகட்டிவ் சொல்லவே ஹலோ இல்லை இந்த படத்துக்கு. ஹலோ வெறும் ஹலோ எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஹலோ ஹலோ சார் பேசுறாங்களா? ஹலோ சொல்லுங்க. இப்போ பார் சார், இப்போ இவரது நம்ம நெக்ஸ்ட் விஜய் ஒரு மூவி ஏதோ வருது, கோட் வருது, ஓகேங்களா? அதுல வந்துட்டு ரஜினி ஃபேன்ஸ் அவங்க 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 ஹீரோ பிரைஸ் பண்ணலாம், அதெல்லாம் அவங்க ரைட்ஸ் இருக்குது, அவங்க எல்லாம் பண்ணலாம். பட் வரதுக்கு முன்னாலேயே வந்துட்டு இந்த மூவி வரதுக்குள்ளேயே நான் வந்து ஸ்டோரி லீக் பண்ணுவேன், இவங்க அடிக்கணும், அதெல்லாம் சார் அவங்க கிட்ட போய் கேளுங்க சார். வரத்துக்கு முன்னாடியே பேசுனாங்களே, அவங்க கிட்ட போய் கேளுங்க சார். ஏன் சார் எங்களை வந்து இல்ல சார். உயிரிழக்கிறீங்க? அப்படி எவனா பேசுங்க, ஐயனே பதில் சொல்லணும். என்னங்க இது? இல்லங்க, வரதுக்குள்ளாக நான் வந்து அடிச்சிடலாம், இந்த சீக்ரெட் எல்லாம் நம்ம ரிவீல் பண்ணிடலாம், இந்த பிலிம் நாசமா போகணும், அந்த மாதிரி என்ன சார் நினைச்சேன்னு. ஓகே, பிலிம் நல்லா போய் கேளுங்க சார், அவங்க கிட்ட கேளுங்க சார். ஏன் சார் இப்படி வந்து எங்களை ஐயப்பன் உங்களுக்கு காமெடியா இருக்கிறதுக்காக இப்படி பண்றீங்களா ஐயப்பன் நீங்க? இல்ல சார், அது ஒரு வெமன் மாதிரி இல்ல சார், அது ஒரு அந்த பாம்பு வெமன் மாதிரி இல்ல சார். ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே, பிலிம் வரட்டும், நல்லா இல்லையா கேலி பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, டேமேஜ் பண்ணல, ஓகே சார். அவன் பேசினவன்ட்ட போய் கேளுங்க சார். என்ன சார் இது ஃப்ரிடி, சம்பந்தம் அதுக்கு இல்லாம? இங்க என்ன பண்ண முடியும் ஃப்ரிடி? அவங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஃபேன் ஃபைட்னா அப்படிதான் இருக்கும். இங்க வந்து இங்க கிட்ட பேசினா என்ன சார் அர்த்தம்? இப்ப நான் என்ன சொல்ல இல்ல பேசுறதெல்லாம் சார், அப்படியே கவனிக்காம விட்டுருங்க நீங்க. இல்ல சார், என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஒரு விக்டரி தான். இப்போ இந்தியன் டீம் வந்துக்கே இவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்க, இவ்வளவு எல்லாம் டேமேஜ் பண்றாங்க. ஒரு பிலிம் ஒன்னும் ரிலீஸ், இப்போ வேட்டையனுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ரைலர் வரும், ஒரு சாங் வரும், விடுவாங்களா சார்? இது ஒரு ஹெல்த்தியா சார்? ஹெல்த்தியா இருக்கா சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ்நாட்டுல தான் இப்படி ஆகுது. கன்னடா, தெலுங்கு, மலையாளமோ பாலிவுட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு இயருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கவங்க அப்படி பண்றது இல்ல, ஹெல்த்தியா தான் பண்றாங்க. பட் தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் சார் கமல், விஜய், ரஜினி, அஜித்க்கு போட்டு இந்த மாதிரி ஆக்சுக்குன்னு இவ்வளவு டீக்ரேட் பண்ணிக்கின்னு அப்படி டேமேஜ் பண்ணி ஏன் சார் பண்ணும் நீங்க? சார் கர்நாடகா, மலையாளமோ, தெலுங்கு, இதுல யாரும் அப்படி பண்றாங்களா சார்? ஒரு ஃபேனும் அவங்க உட்கொள்ள மாட்டாங்க, மரியாதை வச்சுன்னு பேசுறாங்க. இந்த தமிழ்நாட்டுல மாத்திரம் ஏன் சார் அப்படி பண்ணுங்க? நான் ஆக்சுவலா தமிழ்நாடு கிடையாது சார், நான் கர்நாடகா, நான் பெங்களூர் இருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு பெங்களூர்ல இருக்கிற கர்நாடகா, நான் தமிழ், எந்த தாய்மொழி தமிழ் இருக்கு. இல்ல சார், உங்க பிரச்சனை என்ன சார் அது சொல்லுங்க சார். இல்ல, இது தமிழ்நாட்டுல வந்துட்டு இது ஒரு ஹீரோஸ்க்கு மாத்திரம் வந்துட்டு ஒரு ஏன் சார் ஒத்துமையில இவ்வளவு ஒரு லைக் வெம்மன் பண்றாங்க? அதெல்லாம் இருந்துட்டு போறாங்க சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஒண்ணு பிரச்சனை. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இது என்ன இருக்கு? இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு தமிழ் பாட் தமிழ் ஃபெலோக்கு அந்த ரெக்கக்னைஸ் கொடுக்காம ஒரு இவரு வந்துட்டு யார ரஜினி வந்துட்டு ஒரு மராட்டி, அவர் தமிழ்நாடு கிடையாது, அவ்வளோ கொத்து இவெல்லாம் பார்த்து பண்றீங்க. ஓகே, அது டேலண்ட் இது பண்ணா ஓகே. சும்மா வந்துட்டு ஏதோ இது பண்ணதுக்காக பண்றது தப்பு இல்லை சார். இது அப்படி பண்ணக்கூடாதுங்க. எது தப்பு சார்? நீங்க என்ன பெணாத்திட்டு இருக்கீங்க? அது உளறிட்டு இருக்கீங்க. ரஜினிகாந்த் மராட்டி, இங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க தமிழர் வந்து ஏன் சப்போர்ட் பண்ணி என்னென்ன சொல்றீங்க? இல்ல, என்ன சொல்ல வரீங்க? சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல சார். அப்படி அந்த மாதிரி என்ன
கமல் மேல் ஆமா, மராத்தி ரஜினிகாந்துக்கே இங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்களே, அப்புறம் என்ன சும்மா நீங்க ஏன் சும்மா தமிழ்நாடு வந்து இந்த இல்ல மாதிரி சார் அந்த பேசிட்டு மாதிரி இருக்கீங்க என்ன தேவையில்லாம. கமல் மேலயும் விஜய் மேலயும் அந்த மாதிரி என்ன இந்த இவங்களுக்கு அவ்வளோ ஒரு வன்மை இருக்குது. ஓகே அவங்க அவங்க ஆக்டிங்ல சரியில்லை இது இல்லைன்னா சொன்னா ஓகே. யாருக்குங்க இருக்கு எங்க நீங்க சும்மா ஃப்ரெடி இருக்கவங்கள்ட்ட தான் ஃப்ரெடி கேட்க எப்பா முடியும். இங்க வந்து ஏன் எப்பா கேட்டுட்டு இருக்கீங்க? அதை அவங்க எப்பா பேசுறாங்கன்னா அது இங்க அவங்க வந்து எதுக்கு ஆமா எவனோ இங்க வந்து எதுக்கு இதை போய் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல ஓகே. அப்படி வந்துட்டு ரஜினி வந்துட்டு கம்மலை விட ஆக்டிங்ல ஒரு பெரிய ஆளா சார் நீங்க சொல்லுங்க. அந்த ஒரு யூடியூப்ல கமெண்ட்ஸ் போடுறாங்க இது போடுறாங்க இப்போ இவ்வளவு நாளா வந்துட்டு ரஜினினா ஸ்டைலுக்கு இதுவே அநியாயமா இருக்கு. இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இல்லண்ணா நான் ஒருத்தன் ஓடி போயிட்டான், இல்ல இன்னொருத்தன் மாட்டிக்கிட்டான், ஒண்ணு கூட்டவன் மாட்டிக்கிட்டான் அவனு அப்படின்ற மாதிரி. ஏஐ நீங்க வந்து எவனோ பேசுறதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? இவ்வளோ டெக்கேட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரஜினி ஸ்டைல் கிங்னு தான் பேச ஆளுங்க இன்னைக்கு புதுசா ஒரு கத்தி எடுத்துட்டு ஆக்டிங்ல வந்து கம்பேர் பண்றாங்க கமலுக்கும் ரஜினிக்கும். இதெல்லாம் நியாயமா ஏ சார்? இது அப்பா சாமி. டான்ஸ் போயிட்டாங்க. கனி நீங்களேடி ஏங்க கனி இவனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க இவனை. ஐயப்பன் நீங்க தான் காரணம் இதுக்கெல்லாம். வேற யாரும் காரணம் கிடையாது. ஏற்கனவே தெரியும் ஒரு கார்த்திக் இப்படிதான் அந்த பேசுவாருன்னு பரிதாபங்கள் தெரிஞ்சு தானே பண்றீங்க. பரிதாபங்கள்ல வர மெட்ரோ ஸ்கின் மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கும் சரி 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 ஃப்ரெண்டுக்குமான சரி ஓகே கான்வர்சேஷன் ஓகே நான் இப்ப நான் கட் பண்ணிக்கிறேன். நான் கேட்கறேன் ஆக்டிங்ல ரஜினிங்களா கமல்ஹாசனா அது சொல்லிட்டு எனக்கு என்ன பிளாக் பண்ணிடுவோம். நோ ப்ராப்ளம். ஃப்ரெடி இது என்ன ஃப்ரெடி? ரஜினி ஃபேன் ரஜினின்னு சொல்லுவாங்க, கமல் ஃபேன் கமல்னு சொல்லுவாங்க. இது 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 இல்ல எனக்கு புரியல. அவங்கள்ட்ட அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இது என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. அவன் ஐயப்பன் கட்டும் பண்ண மாட்டான் பாத்தீங்களா? வேணுனே இல்லப்பா சித்திரவதை பண்ணி இவ்வளோ டெக்கட்ஸா ஸ்பைடர் எஜஸ் வேறமா ரசிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ டெக்கட்ஸா வந்துட்டு ரஜினா ஸ்டைல் கிங் சொன்னாலும் ஸ்பைடர் எஜஸ் வேறமா ரசிச்சு இன்னைக்கு வந்து ரசிக்கிறான் இப்போ வந்துட்டு ஒரு 10 டேஸா வந்துட்டு கமல்கிட்ட வந்து ஆக்டிங் கம்பேர் போட்டு நாயகன் அந்த பாஷா அந்த சில்ட்ர பிக்சர்ல போட்டு ஆக்டிங்ல வந்துட்டு கமல் ஒன்னும் இல்லைங்களா அவர் தாங்களாம். இதெல்லாம் ஜோக் இல்லையா சார் இது? அப்புறம் கமல் சார் யார டான்ஸ்க்கோ இவர டான்ஸ்க்கோ டிஃபரன்ஸ் இல்லைங்களா? அப்ப பேசுங்க ரஜினி ஃபேன், நீங்க ரஜினி ஃபேன் எல்லாம் ஓகே எல்லாம் பண்ணலாம். அதுக்குன்ட்டு யாரையா பேசினாட்ட போய் கேளியா? நீ ஏதாவது அநியாயமா இருக்கு. எவனோ பேசணும் பேசிட்டு இல்லங்க அந்த கபாலி அந்த ஏன் முடிஞ்சிட்டு பேசிட்டு இல்ல பிரதர் நான் உங்களுக்கு சொல்ல அந்த யாரோ ரஜினி ஃபேன்ஸ் கபாலி யாரதான் யார் அது நீ அங்கதான் ராஜா கேட்கணும். என்ன இது சம்பந்தம் இல்லாம இங்க வந்து ஏன்ட்ட பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது நான் தான் கிடைச்சேனா? நீ தானே கிடைச்ச, உன்கிட்ட தானே பேசணும்னு பேசுறியா? நீங்க சீமான் பேசுற மாதிரி. சீமான் சொல்லுவாரு, என்ன சீமான் இதை பண்ணலையா அப்படின்னு என்ன கேட்கற அப்படின்னா, அவன் தான் வரல, நீ தானே வந்திருக்கே, அதனால உன்கிட்ட தான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவன் மைக் கொடுக்கல, அதனால நாங்க தெரியாதனாம மைக் கொடுத்ததுனால எங்கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க அதானே? அது ஒரு வியாதி தாங்க, என்ன பண்றது? மனசுக்குள்ள சேர்த்துக்கிறது, எங்கேயோ ஒரு இடம் கிடைச்சா கொட்டி தள்ளிடுறது. இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? இங்கன்னா அப்படித்தான் ஒரு சில டைம்ல திருப்பூர் பனியனு அது போய் ஆரம்பிச்சு கேரளா மலையில வெட்டுறாங்க அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போயிட்டாரு. நேத்தெல்லாம் ஒலிம்பிக்ஸ் போயிட்டாருங்க. அவரு கோயம்புத்தூர் கேரளா பார்டர்ல இருந்தாரு. அவர் வந்து ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் எழுதிட்டு போயிட்டீங்க. பிரான்ஸ் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் அவர் இழுத்துட்டு போய் அவர் வந்து டைவர்ட் பண்ணி விட்டீங்க. இல்ல போ நேத்து அவர் பேசுறதே தெரியல போ. அவர் இன்னைக்கு வருவாரா? அவரை கூப்பிடுங்களா, அவர்கிட்ட நிறைய கேட்கணும். தெரியல, யாரா போன் பண்ணுங்க. அவர் தான் நம்பர் வச்சிருக்காரு. அப்புறம் என்ன ஓப்பனா அவர் எங்க அவரு கேட்டா என்ன சொல்றது, வன்மம் காண்டு அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசதான் நேற்று ஃபுல்லா அப்படி பேசிட்டு போயிட்டாரு. அவர் கேட்டது கரெக்ட் தான். மேட்ச் ரன்னிங்லேயே இருக்குது, அதுக்குன்னா எதுக்கு நீங்க பாகிஸ்தானுக்கு ஹோப் கொடுக்குறீங்கன்னு தான் சொன்னாரு. இன்னும் அவருக்கு இவனுக்கு நீரவ் சோப்ராவுக்கு ஒரு த்ரோ இருந்துச்சு, அதுக்கு முன்னா நீங்க ஏன் அவருக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டாரு. அதுக்குன்னா அவரு திருப்பி இவரை போட்டு உனக்கு தான் தெரியுமா, உனக்கு தான் தெரியுமா, உனக்கு காண்டு அப்படி இப்படின்னு ஓவரா பேசிட்டாரு. நான் நேற்று ஸ்பீக்கர் கேட்டேன், அப்போ ஒரு வரவே இல்லை. நீரவ் சோப்ராவுக்கு இன்னும் ஒரு த்ரோ இருந்துச்சு, சரி ஹோப் கொடுக்க வேண்டியதான். அதுக்குன்னா கேட்டா ஸ்போர்ட்ஸா பாருங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸா பார்க்க முடியும். மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே அது இந்தியா பாகிஸ்தான்லாம் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஸ்போர்ட்ஸா பாருங்க. ஸ்போர்ட்ஸா பார்க்கலாம் போ. மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே ஸ்போர்ட்ஸா பார்க்க முடியாதுல்ல.
மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்லியா கை கொடுத்துட்டு போயிடலாம். அப்ப மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்ட்லினா அப்ப அது போட்டியே கிடையாது. சரி நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்னு நான் விட்டு போக முடியும்? ஆடியன்ஸா ஆடியன்ஸா தாங்க இருக்கணும். அதான் யாரா இருந்தானே. இல்ல ப்ரோ, இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் அன்னைக்கு T20 ஃபைனல் இருந்துச்சு. அது லாஸ்ட் விக்கெட் அது 6-ஆ போயிருந்தா எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது கேட்சாம வரும்போது லாஸ்ட் விக்கெட் வரைக்கும் இல்ல பாகிஸ்தான் ஜெயிச்சிடும் நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்ல ப்ரோ, அது லாஸ்ட் வரைக்கும் ஹோப்னா ஹோப் தான். அது இன்னும் அவருக்கு ஒரு த்ரோ இருந்துச்சு, அதை தான் அவர் கேட்டாரு. நீங்க இருங்க, அதுக்குன்னு ஏன் அவனுக்கு அவரை பத்தி ஏன் பெருமையா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பத்தி பெருமையா பேசலாம், சரி ஓகே அவர் த்ரோ பண்ணிட்டாரு, நல்லதான் த்ரோ பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே பாகிஸ்தானுக்கு பத்தி பேசக்கூடாதுல, அதுதான் அவர் சொல்ல வந்தாரு. அதுக்குன்னு அவரு உங்க ஐடியா அப்படின்னு அவரு தான் ரொம்ப இதுவா பேசிட்டாரு. திருப்பி அத்தனைக்கு என்ன சொல்லிட்டாரு, நீங்களாம் என்ன அப்பன் சொத்துல அவர் திடீர்னு அப்படிலாம் பேசிட்டாரு. உங்க அப்பன் சொத்துல எல்லாம் பேசுறீங்க, நாங்கெல்லாம் முதல் தடவை சம்பாரிச்சு வந்து அதுக்கு நாங்க அப்பா சொத்துல இருந்தனா வேணாம் நான் சொல்லிட்டு போயிட முடியும். ரொம்ப பேசினேன், ஸ்பீக்கர் கேட்டேன் கிடைக்கல. கார்த்தி ப்ரோ கஷ்டப்பட்டு கம்பேக் தனஞ்சயன்லாம் போட்டு வர வச்சுங்க, இன்னைக்கு கோ பேக் தனஞ்சயன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பயலுக அப்படிதாங்க, இந்த பயலுக வந்து வேணும்னே பண்றாங்க. கார்த்தி ப்ரோ, இந்த தனுஷ் வந்து ஏதோ இந்த மார்வல் படத்துல இதுல நடிக்கிறாருன்னு நியூஸ்லாம் வருது. சித்ரா அரவிந்தன் மாதிரியே லூசா இருக்கானுங்க, என்ன பண்ண முடியும்? ஏன் கார்த்திக் ப்ரோ? என்ன ப்ரோ இது இந்த தனுஷ் வந்து ஏதோ மார்வல் படத்துல நடிக்கிறாருன்னு இப்படி பேசினாலும் இந்தியன் டூ ஏன் எழுக்கிறீங்க? ஓ கடவுளே, அந்த படத்தை பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட ஏன் அது எப்படி பார்த்தாலும் அதையும் இழுக்கிறீங்க? கார்த்திக் ப்ரோ கேக்குதா? அதெல்லாம் சும்மா ஃபேக், விடுங்க. ஓகே ஓகே. ஹலோ கார்த்திக் ப்ரோ. இந்தியன் டூ இழுத்தோ டைவர்ட் பண்றாராம் கனி. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ கங்குவா என்ன வேணா ட்ரோல் பண்ணலாம் ப்ரோ, நானே படம் பார்த்துட்டு ஃபுல்லா ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த படத்தை. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ப்ரோ கங்குவா படத்துல டைரக்ஷன் மட்டும் தானே ப்ரோ பண்றாரு சிவா. ஸ்டோரி ஆதி நாராயணா, ஸ்கிரீன் பிளே மதன் கார்கின்னு போட்டிருக்கு. ஆனா இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே சிவா கிரியேட் பண்ண வேர்ல்டு, சிவா பண்ற ஸ்கிரீன் பிளே, கேரக்டர்ஸ் எழுதின விதம் அப்படின்னு சொல்லி சிவாக்கே ஃபுல் கிரெடிட் கொடுக்குறாங்க. இந்த டீம் ஏன் இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கிரெடிட்? அவங்களாம் அடிஷனலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. இப்போ மதன் கார்கி ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்து சிவாட்ட கொடுத்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாரு. சிவா ஒரு லைனை சொல்லியிருப்பாரு, ஒரு கதை இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு, அதுக்கு அடிஷனல் இன்புட். இல்ல ப்ரோ, விக்கிபீடியால வந்து ஸ்டோரிக்கு தனியா ஆதி நாராயணன் ஒருத்தர் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஆனா டைரக்ஷன் மட்டும் தான் சிவா போட்டிருக்கு. ஆனா எல்லா இன்டர்வியூலும் வந்து சிவா விக்கிபீடியால என்னெல்லாம் போடலாம் ப்ரோ, விக்கிபீடியால என்ன போட்டுக்கலாம், நீங்க நினைச்சாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம், அது ஓகே. பட் இது அந்த ஐடியாவை யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கலாம். அது ஆதி நாராயணன் சொல்றீங்க, அவர் கொடுத்துருக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்கலாம் கிரெடிட். ப்ரோ டிஎன் ஏதாவது மூவி 250 crore கலெக்ஷன் தொட்டிருக்கா? தமிழ்நாட்டில் மட்டுமா? தமிழ்நாட்டில் மட்டும் ஆகல இது வரைக்கும். இருக்கீங்க 8 கோடி பேர் இருக்கீங்க, ஒரு 2 கோடி பேர் படம் பார்த்தாலும் ஈஸியா வந்துடும். பார்க்க மாட்டேறீங்களா தியேட்டர்ல? எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க, ஒரு 2 கோடி பேர் பார்த்தா வந்துருமே, வரமாட்டோம், பார்க்க மாட்டேன்றீங்க. இது வரைக்கும் ஹையஸ்டா வந்து அந்த பொன்னியின் செல்வன் 1க்கு தானே லைக் இண்டிவிஜுவலா, ஐ மீன் இந்த ஜெயிலர் லியோலாம் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய இருக்கும். பொன்னியின் செல்வன் 1 தானே நிறைய ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. அதுக்குமே ரிப்பீட்டட் இருக்கும். ஆனா அந்த டைம்ல பார்க்கும்போது நிறைய படமே பார்க்காதவங்களா தியேட்டர் போனாங்க. அந்த 3 படம் தான் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் எவ்வளவு இருக்கும்ன்றதெல்லாம் கணக்கு போட முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ப்ரோ லியோ கணக்கு எக்ஸாக்டா எனக்கு தெரியாது, 200க்கு மேலதான். அதான் ஃபர்ஸ்ட் அப்போ பொன்னியின் செல்வன் கிராஸ்ல வந்து லியோ தான் அதிகம் பொன்னியின் செல்வனோட.
ப்ரோ செப்டம்பர் 27 வரைக்கும் 3 வாரத்துக்கு கோட்டுக்கு பக்கத்துல எந்த படமும் இல்லையா ப்ரோ தமிழ் படம்? எதுவுமே இல்லை. ஆகஸ்ட் 15க்கு தங்கலான் டிமார்ட் காலனி 2 வருது இல்லையா, அதுக்கப்புறம் 3 வாரம் கேப் தான். இல்ல ப்ரோ கோட்டுக்கு அப்புறம் கேட்குறேன். கோட்டுக்கு அப்புறமா அது 20ஆம் தேதி படம் வரும் ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 2 வாரத்துக்கு எதுவும் ஓடாத காரணம் கோட்டு தானா? எது? ஒரு 2 வாரத்துக்கு எந்த படமும் இல்லாத கோட்டு தானா? எந்த 2 வாரங்க? முன்னாடியா பின்னாடியா? பின்னாடி ஆகஸ்ட்ல தான் சொல்றீங்களா? இல்ல அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே செப்டம்பர் 27 அப்படிதான் பண்ணிருக்காங்க. அதான் கேட்குறேன். ஆமா, எல்லா தேட்டரும் கோட்டு போட்டுருவாங்கல்ல. கோட்டுக்கு அப்புறம் தேட்டர் கிடைக்காது. ஸோ 2 வாரம் அது கண்டிப்பா இருக்கும். 3வது வாரம் தான் படம் ரிலீஸ் ஆகும். செப்டம்பர் 20 தான் படம் பெருசா வரும். 20, 27 அந்த மாதிரி தான் வரும். ப்ரோ தீபாவளி வெறும் பிரதர் அமரன் மட்டும் தானா தீபாவளிக்கு? இப்போதைக்கு 2 தான் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். செப்டம்பர் 27 கவின் படம் வருது. நான் அது பேக் ஆஃப் ஆயிடுச்சா, லைக் ஏதோ போஸ்ட்போன் ஆகுதுன்னு பார்த்தேன் ட்விட்டரில். அதெல்லாம் இவங்களே போட்டது டேட்டு, இந்த மாதிரி வருது போகுது அப்படின்னு. பட் இதெல்லாம் இது முடிவு பண்ணல. மே 11 சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. தேவாரா ஒன்று வருது, தமிழ்லையும் டப்பாகி வருது. அவ்வளோதான், இந்த 2 படம் தான் இன்னும் இது வரைக்கும் அஃபிஷியலாக இருக்குது. செப்டம்பர் 27. ப்ரோ இது SK 23 எப்போ ப்ரோ ரிலீஸ் பிளான் பண்றாங்க? அது முருகதாஸ் படமா? அது பொங்கல் இல்லை, பொங்கலுக்கு அப்புறம் தான். பொங்கல்னா அப்போ பொங்கல் ஃபிக்ஸ் பண்ணா குட் பேட் அப்படி பொங்கலுக்கு அப்புறம் சொல்றேன். பொங்கலா இருக்கும் இல்லை பொங்கலுக்கு அப்புறம் தான் இருக்கும். கோட்லாம் மற்ற ஸ்டேட்ல 4 மணி ஷோலாம் இருக்குமா? இருக்கும் 4 மணியா 5 மணியா 6 மணியான்னு தெரியல, ஆனா இருக்கும். கொஞ்சம் முன்னாடி ஷோ இருக்கும் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி. அப்போ ரிசல்ட்ஸ் எல்லாம் இங்க ஃபர்ஸ்டே வந்துடும். இது 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 வேற எதுவுமே பண்ணவே மாட்டாங்களா? மாற்றவே மாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு 5 மணி ஷோ இல்லை 6 மணி ஷோனா கூட ஓகே தான். அது கரெக்டா இருந்துச்சு. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கரெக்டா ஆபீஸ் போயிடலான்ற மாதிரி. இப்போ 9 AM தான் ஒன்லி ஆப்ஷன். மற்ற ஸ்டேட்ல தான் முன்னாடியே வரும். வேற வழியே இல்லை. கார்த்தி ப்ரோ அந்த துணி வாரிசு அப்போ அந்த ரோஹிணியில் நடந்த இன்சிடென்ட்னால தான் இது மாத்துறாங்களா இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கா? சவுக்குனால தான். இல்லை ப்ரோ, ரூல்ஸா அப்படி இருக்கு. அந்த ரூல்ஸை வந்து அதை வந்து அப்படி மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை தாண்டி வந்து ரெஜெண்ட் வந்து இதுக்குள்ள சினிமாக்குள்ள இருக்கிறதுனால விமர்சனம் நிறைய வருதுன்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் லியோ வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு ஏன் கொடுத்தீங்க, இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி வைப்பாங்களா. அதனால எல்லா படத்துக்கும் காமனாக வச்சுட்டாங்க 9 மணி. அது அப்படியே பழகி போச்சு. நல்லா தாங்க இருக்கு. 9 மணிக்கு பார்த்துடலாம் விடுங்க. ஏன் சும்மா 4 மணிக்கு எந்திரிச்சு யார தூக்கத்தில் போய் பார்த்து ஏதோ ஒன்று சொல்லி முடியல போ. ஆபீஸ் போறவங்கலாம் மார்னிங்கே பார்த்துருவாங்க. அதுதான் லீவ் போடுங்க. லீவ் அப்படி கொடுப்பாங்க பாருங்க. இருந்துட்டா பிரச்சனை இல்ல. மத்த இப்போ கர்நாடகால இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்மள்ட்ட போன் பண்ணி சொல்லிடுறாங்க. போன் எடுக்காதீங்க. இதுல இருந்து அநியாயமா இருக்கு. காலைல 9 மணிக்குள்ளே அவன் போன் பண்ணி சொல்றான். போன் எடுக்காதீங்க. 9 மணிக்குள்ள நீங்க வேற. நீங்க படம் போட்டா நீங்க கையில மொபைல் வச்சு ட்வீட் போட்டுனே இல்ல, அது மாதிரி போட்டுனே இருக்காங்க. ட்விட்டருக்குள்ள வந்தா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுவாங்க. எப்ப போட்டுருக்கேன் வராதீங்க. அந்த ஆப் நீங்க தாங்க ஓபன் பண்றீங்க. அந்த ஆப்பை அந்த ஆப்பை ஓபன் பண்ணாதீங்க. ப்ரோ எல்லாமே நம்மகிட்ட தானே இருக்கு. இல்ல ப்ரோ, இப்ப பெரிய படம்னு இல்ல, பெரிய படம் இல்ல. முன்னெல்லாம் என்ன சொல்றது, லெஜண்ட் படம் கூட 5 மணி ஷோ போட்டாங்க. அதெல்லாம் ஈஸியா பார்த்துட்டு ஓகே எந்த படம்னாலும் முன்ன 5 o'clock ஷோ அப்படின்னா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ரோகிணி காசி அப்படி மட்டும் இருந்துச்சு. ஸோ அது படம் மூவி லவர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ இல்லாம இருக்கு. அது நீங்க அந்த பாடி சரவணா ஸ்டோர் கிட்ட கிரீன் ஸ்டுடியோ எல்லாம் பாருங்க. அங்க வேலை செய்யறவங்க ஃபுல்லா வந்து செம்ம ஜாலியா இருந்தது. அதெல்லாம் அந்த கிரீன் சினிமாஸ்ல ஃபுல்லா அந்த பாடியில ஒர்க் பண்றவங்க போல இருக்கு. ஒரு ரோகு ஃபுல்லா அப்படியே நம்மளுக்கு மேல அவங்க பயங்கரமா கத்துறாங்க. அது செம்ம என்டர்டெய்னிங்கா.
ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கோட்டோட ட்ரெய்லர் August 15 வருமா? இந்த வாரம் வந்துருங்க. இந்த வாரம்னா அதுக்கு முன்னாடியே வந்துருமா? இன்னைக்கு என்ன தேதி? 10. ஆமா, இந்த வாரம் தான் 15. இன்னைக்கு 17 9. 17. 10 ஆயிடுச்சு, மணி 1. ஆமா ஆமா, நாளைக்கு அதான். இந்த வாரம்னா 15th தானே? 15 தானே அடுத்த 14, 15, 16. ஓ நெக்ஸ்ட் 3 வாரத்துக்கு முன்னாடி விடுறாங்க. Thursdayக்குள்ள வந்துரும்ல? ஆமாங்க, பண்ணிதாங்க ஆகணும். என்ன காரணம், இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரொமோஷன் இருக்கணும் இல்லையா? எல்லா இடத்துலையும் ஆடியோ லான்ச்சு இப்போ இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணணும்ல. ஆமா ஆமா, இப்போ வந்து இன்னும் சாங்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த சாங்ஸ்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? ட்ரெயிலருக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ப்ரோ ட்ரெய்லர் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா அந்த கேப்ல சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. டிவி ப்ரொமோஷன்லாம் வருவாங்க ப்ரோ, அதுவும் கொஞ்சம் ஹைப் ஆகும். மோஸ்ட்லி விஜய் எங்கேயும் வர மாட்டாருங்க. விஜய் இல்லை, அந்த டீம் விஜய் அவங்க வருவாங்க. வெங்கட் பிரபு அந்த மாதிரி பேசுறவங்க தான் வருவாங்க. டேரக்டர் வருவாரு, ஹீரோயின் அந்த மாதிரி வருவாங்க. ஏன் ப்ரோ இந்த விஜய் வர வாட்டி மாட்டாரு. ஆடியோ லான்ச் கேன்சல் ஆயிடுச்சு? வந்தாங்களா ப்ரோ? அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆடியோ லான்ச் வச்சா அவர் என்ன பேசினாலும் ஒரு விமர்சனம் வரும். இன்னைக்கு ஏதோ நியூஸ்லாம் வந்துச்சு ப்ரோ, ஃபெடப் ஆயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நியூஸ்லாம் போயிருந்தாங்க ப்ரோ. கொடி நல்லா இருக்கு, அதிருப்தி ஆயிட்டாரு அப்படி. இதனால ஏதோ கொடி 3 கோடி செலக்ட் பண்ணியிருந்தாங்க, மாநாடு எங்க நடத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச்சுவார்த்தையில அவரு பிடிக்கல அப்படி இப்படின்னு ஏதோ நியூஸ் எல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறது. ஒரு நியூஸ் ஏதோ ஒன்று போட்டுறானு. கார்த்தி ப்ரோ, வெங்கட் பிரபு படம்லாம் இது வரைக்கும் ரன் டைம் 2 hours 30 minutes பெருசா தாண்டினதே இல்லை. எல்லாமே ஷார்ட்டா இருக்கும். இது தாண்டிடும். 3 hours வருமா இந்த படம்? 3 hours மனசுல வச்சுக்கோங்க. அதுல ஒரு 5-10 கம்மியா இருக்கலாம். நம்ம அவ்வளோ பெருசா? நான் 2 hours 40. அதுல 3 விஜய் இருக்காங்களா? அப்படின்னா பெருசா தானே இருக்கணும். ஆமாங்க, பெரிய படம் பெருசா தானே இருக்கும். கேரக்டர்ஸ்லாம் நிறைய இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலே வந்துடும் டைம். செகண்ட் ஹாஃப் வச்சு தான் ப்ரோ ரிசல்ட் இருக்கு. கண்டிப்பா 2.25 மணி நேரத்துக்கு மேலதான் இருக்கும். ஏன்னா பெருசா பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கும் போதே அது கண்டிப்பா வந்துடும், வேற வழி இல்லை. மங்காத்தா ரன் டைமே 2 hours 30 minutes தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அவரோட ஹையஸ்டே கோவா 2 hours 44 minutes சொன்னது. அதான் நான் ஏதோ 2 hours 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைச்சேன். ரன் டைம் மேட்டரே இல்லைங்க, படம் வந்துச்சுன்னா எல்லாமே ஓகே. ப்ரோ உங்களுக்கு யாராவது கோட் டீம்ல ஏதாவது இருக்காங்களா? வெளிச்சர் மாதிரி உங்களுக்கு யாராவது படம் பத்தி கேட்டீங்கன்னா ஏதாவது கோட் டீம்? நான் யார்கிட்ட கேட்கல ப்ரோ. ஏதாச்சும் புது நியூஸ் இருக்கா கார்த்தி ப்ரோ கோட்டை பத்தி? ப்ரோ ஏதாவது உங்களுக்கு அந்த சினாப்சிஸ் மாதிரி தெரியுமா? ட்ரெய்லர் வரப்போ ஒன் லைன் மாதிரி தெரியுமான்னு. ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க, படம் ரொம்ப பார்த்துருங்க ப்ரோ. ஆனால் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஏர்லியாகவே தியேட்டர்ஸ்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கிங்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக வந்துடும். கரெக்ட். ஆமாமா, அது வந்துடும். பிரதர் கார்த்தி ப்ரோ, கேக்குதா? சொல்லுங்க அயன். என்ன ப்ரோ, எங்களுக்கு ட்ரெய்லர் வருதா டீசரா?
அது என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு கிளிம்ஸ், டீசர், ட்ரைலர் ஏதோ அந்த மாதிரி இருக்கும். இல்ல நேத்து ஏதோ ஒரு நிமிஷம் அந்த மாதிரி. நேத்து அப்போ பசங்க ஷேர் பண்ணது அது உண்மைதானா? அது அந்த சென்சார் பண்ணது அது 54 செகண்ட் இருந்துச்சா? ஆமா 54 செகண்ட்ஸ். அது தெரியலங்க, எங்க தலைவனே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன முடிஞ்சு சார்? இல்ல அவரே தான் இன்னும் ஒரு ஒழுங்கா ஒரு விஷயம் சொல்லி ட்ரெய்லரா டீசரான்ட்டு இன்னும் ஒழுங்கா சொல்லவே இல்லை. அதங்க பேருன்னு வைக்கல, அதுக்கு ட்ரெய்லர் மாதிரின்றாரு, ட்ரெய்லர்ன்றாரு. ப்ரோ அவர் எது சொன்னாலும் நீங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவரு ஏதோ ஒரு பேரை வச்சுக்க வேண்டியதானுங்க அதுக்கு. அதுதான் இப்ப டேக் ட்ரெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா கூட அது கிளிம்ஸ்னு வச்சுக்கலாம், ட்ரைலர்னு வச்சுக்கலாம், டீசர் 2ன்னு வச்சுக்கலாம். ஷோகேஸ்னு அது ஓகே, பேரட்டது பிரச்சனை இல்லை, பேர் பிரச்சனை இல்லை. ஒரு வீடியோ வருது அவ்வளவுதான். அது ஷார்ட்டா வருது, ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வரும். எப்படி இருக்குன்ட்டு எதுவும் விசாரிச்சிங்களா? எப்படி வந்திருக்கு? இது தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ அது எல்லாருமே பேட்டிலாம் சொல்லிட்டாங்களே. ஓகே ஓகே ப்ரோ நீங்க கங்குவா விஷுவல்ஸ் பார்த்தேன்னு பீரியட் போர்ஷன்ஸா இல்ல பிரசன்டா ப்ரோ? நான் பார்த்தது ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். அது பார்த்தது எல்லாமே பீரியட் தான். அப்போ பட் அதுக்கப்புறம் அதுல எடிட் பண்ணாங்க, என்ன மாத்துறாங்கன்னு தெரியாது. இல்ல அப்படிலாம் கிடையாது, சும்மா ரேண்டமா படத்துல பீரியட் போர்ஷன் தான் அதிகமா வருதா இல்ல இப்போ உள்ளது அதிகமா வருதா? பீரியட் தான் அதிகம், பீரியட் போர்ஷன் தான் அதிகம். ஓகே மேக்கிங்க சூப்பரா இருக்குங்க, செம கிராண்டா இருக்கும் படம். ஆக்சுவலா இப்ப ப்ரெசன்ட் லுக்க ரொம்ப இப்போ ஃபுல்லாமே அவங்க பண்றது எல்லாமே பீரியட் போர்ஷனை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. கிளிம்ஸ் அப்புறம் சிசில் டீசர் எல்லாத்துலயும் ப்ரெசன்ட் லுக்க எதுலயும் காட்டாதது காரணம் என்னன்ட்டு எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? அது தெரியல ப்ரோ, அந்த அளவுக்கு ஐடியா இல்லை. ஓகே ஓகே கார்த்தி ப்ரோ, விடாமுயற்சியில இருந்து எதுவுமே சீன்ஸ் இன்னும் கிளிம்ஸ் எதுவுமே வரலையே, ஏன்? அது இன்னும் வெறும் போஸ்டரா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டு கூட எதுவுமே வரல. கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு ரிலீஸ் டேட் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்று இப்பயே விட்டீங்கன்னா படம் ரிலீஸ்க்கு எப்போ என்னன்னு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணதுக்கு அப்புறம் விட்டாதான் கரெக்டா இருக்கும். ப்ரோ ஆனா அட்லீஸ்ட் ஒரு பாட்டு விட்டுருக்கலாம்ல. ப்ரோ விடாமுயற்சி இந்த வருஷம் இல்லையா ப்ரோ? இந்த வருஷம் குட் பேட் அக்லிக்கு முன்னாடி வந்துரும்ல, வந்தாகணும் இல்ல, வேற வழியில் இல்லை. தோழராதி குடு ஐயப்பா, அவரு அந்தகன் படம் பார்க்க போனாரு, எப்படின்னு கேட்பான் அவர்கிட்ட. கார்த்தி, அந்தகன் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பண்ற, நீங்க என்னாச்சு சேலம்க்கு பண்ணலையே எனக்கு ஃபைனலா? பண்ணலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அது ஒர்க் பண்றோம். பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச் அவ்வளோதான், முழுசா நம்பல. அதான். ஓகே ஓகேங்க. அந்தகன் பாத்தீங்களா ப்ரோ கார்த்தி? நான் பார்த்துட்டேன். எப்படி இருக்குது படம்? அதான் சொல்லிட்டேனே, ஹிந்தி படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் ஹிந்தியை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிலருக்கு அந்த அளவுக்கு இல்லையான்னு தோணலாம். ஹிந்தியே தெரியாதவங்க, ஹிந்தி படத்தை பார்க்காதவங்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அது எல்லாமே பார்க்குற மூடு பொறுத்துங்க. ப்ரோ ஸ்பேஸ் இப்பதான் வந்த, நீங்க தானே வின் பண்ணி ரிலீஸ் பண்றீங்க, எப்படி நல்லா போகுதா உங்களுக்கு? எப்படி மாலில் மட்டும் நல்லா போகுதுங்க, மாலில் மட்டும் நல்லா போகுது. அது ஃபீல் குட் படம் தானே, அது மால் அதை மட்டும் தான் டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணது. மாலை மட்டும் வேற எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அந்த படத்துக்கான ஆடியன்ஸுமே அங்கே தான் இருப்பாங்க.
மால் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஃபீல் குட் படம் அது. மால்லாம் நல்லா போகுது. நாளைக்கு கூட புக்கிங்ஸ்ல நல்லா இருக்கு. வேற இந்த மாதிரி இன்னைக்கு தேட்டர்ல. பார்த்தேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் இதா போனா செகண்ட் ஸ்டெப் நல்லா போகுது ப்ரோ. நல்லா கனெக்டிங் ஆகுது படம். இந்த ஒரு லொகேஷன் எல்லாமே நல்லா இருக்கு விஷுவலா பாக்குறப்ப. ஆமா, அது அந்த படம் மேக்கிங் அந்த இதுதான் அந்த படத்தோட ப்ளஸ். லாஸ்ட் வீக் வந்த படம் எல்லாம் வாஷ் அவுட்டா? பேச்சு ஓரளவு போகுது. பேச்சு கொஞ்சம் டீசெண்டா போகுது. ப்ரோ இப்போ வந்து இப்போ ஒருத்தருக்கு டவுட் கேட்டாரு. விடாமுயற்சி வந்து டேட்டு அஃபிஷியலா பண்ணலான்னு எப்போ ப்ரோ பிளான் பண்ணியிருக்காங்க? ஏன்னா சப்போஸ் தீபாவளி வரலன்னா டிசம்பர் வந்து படம் அடுத்து ஒரு மாசத்துல குட் பை டேக்லி சான்ஸ் இருக்கா? இப்போதைக்கு அதுதான் பிளானு. தெரியல, பார்ப்போம். ஹைதராபாத்ல தானே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு விடாமுயற்சிக்கு இப்போ கிளைமேக்ஸ். தெரியலங்க, அந்த அளவுக்குலாம் நோட் பண்றது இல்லைங்க. ஹைதராபாத் எங்க இருக்குன்னே தெரியாதுங்க. நான் போனதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இல்ல ப்ரோ, வலைபேசில வந்து இல்ல சும்மா மேப்ல பாக்குறது, அப்புறம் ஏதோ ப்ரோ போட்டோல பாக்குறதோட கலாய்க்கிறீங்க சரி. பாத்தீங்களா? ரீசெண்டா சுரேஷ் சந்திரன் இன்டர்வியூ கூட ஷேர் பண்ணிருந்தீங்க. ரெண்டு படம் மாத்தி மாத்தி நடிகர் ரன் ஹைதராபாத்னு. இப்போ வந்து ஏங்க நிறைய தமிழ் படம் ஹைதராபாத்ல தாங்க எடுக்கிறாங்க. இது நல்லா இருக்கு. இல்ல அவரும் ஒரே டைம்ல படத்தை சொல்றதுண்ணா, முடிக்கணும்னு கமிட் ஆகி முடிக்கிறாரு. பட் ஆனா இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த கலரிங் இதெல்லாம் எப்போ முடியும்? ப்ரொமோஷன் இருக்கு. தெரியல, இந்த ஒரு தீபாவளிக்கும் சான்ஸ் இருக்க மாதிரி தெரியல. டிசம்பர் விட்டாலும் அடுத்த படம் அடுத்த கேக்குது ப்ரோ. கார்த்தி ப்ரோ, இந்தியன் 2 திரும்ப பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல, நாளைக்கு பார்த்துடலான்னு இருக்கேன். ஆனா என்ன கட் பண்ணி புகைப்படம் மட்டும் தானே வருது. மத்த படத்துக்குலாம் நீங்க தான் சில அதை கிளிம்ஸ் கேட்டீங்க. நீங்க கேட்டதா இல்ல அவர் இல்ல கொடுத்துட்டாரு. அப்புறம் அதையே குறை சொன்னா என்ன அர்த்தது? இல்ல திரைப்படம் இல்ல வேணா மத்த புகைப்படம் படத்தெல்லாம் இருந்தீங்க. கிளிம்ஸ் வாரம் சிங்கிள்லாம் வாரம் வருதுல. புகைப்படம் வருதுல்ல. என்ன அப்ப நாங்க தீபாவளியும் புகைப்படம் தான் பார்க்கணுன்றீங்க. ஆமா, அடுத்த வாரம் ஒரு போஸ்ட் வரும், என்ஜாய் பண்ணுங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு அந்த தெரிஞ்சுதான் போஸ்ட் அப்பப்ப அந்த வந்து அந்த போஸ்ட் எங்களுக்கு தெரியும். ரஜினா அவங்களோட போஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க, பண்றதுனாலதான் எப்படிங்க அப்பப்ப கரெக்டா அப்டேட்டே சொல்லிட்டீங்க. விடாம ஒரு வருஷம் விட்டுறாங்க. கார்த்தி அந்த ப்ரோ, இந்த மகாராஜா படம் மாதிரி ஏதாவது இப்போ ஸ்கிரிப்ட்ல இருந்து நீங்க பார்த்து நல்ல அவுட்புட் வந்த மாதிரி படம் ஏதாவது இருக்கா? லைக் வர மாதிரி இருக்கா? இந்த போகு இடம் வெகுதுரம் இல்லைன்னு இருக்கு இல்லையா, அந்த படம் நான் கதையெல்லாம் கேட்கலைங்க. படம் பார்த்தேன் ரீசெண்டா, ஒரு 2 மாசம் முன்னாடி பார்த்தேன். அந்த படம் நல்லா இருக்கும். நோன் ஃபேஸா விமல் ஹீரோ? படம். விமல். விமல் கருணாஸ் நடிச்சிருப்பாங்க. கதையை ரொம்ப நல்ல கதை அது. அது டைரக்டர் கார்த்திக் ப்ரோ, அந்த போஸ் வெங்கட் அவர் தானே? அவர்ல இல்ல, மைக்கேல் ராஜாவோ யாரோ ஒருத்தர். அந்த படம் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. அதுவே ஒரு ஃபீல் குட் எமோஷனல் மூவி. எமோஷனலா சில விஷயங்கள் இருக்கும் அந்த படத்துல. நீங்க கேட்குற மாதிரி பரபரப்பா அப்படி அந்த மாதிரி இருக்காது. ஒரு நல்ல கதை ஒரு படம் அந்த மாதிரி இருக்கும். கார்த்தி ப்ரோ, இந்த கடைசி உலக போர் அந்த படம் வரப்போதா? எப்போ இந்த வருஷம் வந்துருமா? அது செப்டம்பர் படம் முடிச்சு சென்சார் ஆயிடுச்சு. அப்புறம் செப்டம்பர்ல வந்துடும் நினைக்கிறேன். ஓ, அந்த ஒரு சாங் கேட்டிங்களா? இன்னைக்கு வந்தது நினைக்கிறேன். பாம் பிளாஸ்டி. அதுதான். அதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் சாங் மாதிரி தான். படத்துல அது கிடையாது நினைக்கிறேன். நல்லா இருக்குது அந்த பாட்டு.
தோழர் என்னாச்சு தோழர்? இந்த ஒரு 2 அடிச்சு நிமிஷம் போயிட்டாரு. கார்த்தி. இல்ல இப்பதான் வந்தேன். இருங்க அடிச்சு போயிட்டாரு. ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல வர வைக்கிறேன். தோழர் வந்து நெக்ஸ்ட் வீக் தான் ஃபயர் மோட்ல இருப்பாரு ப்ரோ. ஆகஸ்ட் 15ல இருந்து 14ல ஃபயர் இருந்து மோட்ல இருப்பாரு தங்களா. நெருப்பா இருப்பாரு. தோழர் வந்து நட்சத்திரங்கிறதுக்கே அப்படிதான் இருந்தாரு அப்படின்னும் போது தங்களானுக்கு சொல்ல வேணும். தங்களானுக்கு வந்து ஃபயர் மூடு தான், எரிமலையா இருப்பாரு. ஓப்பனிங்லாம் பின்னிடுங்க தங்களானுக்கு. பாத்துட்டீங்களா ப்ரோ? தங்கலான் பாத்துட்டீங்களா? நான் பார்க்கல ப்ரோ. நம்ம எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்கு. அந்த சாங்லாம் பயங்கர ஹிட்டுங்க. மினிக்கலாம் அவ்வளோ ரீல்ஸ் இருக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா. அந்த சாங் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு பாட்டு போட்டு ரீல்ஸாக போட்டு தள்ளுறாங்க எல்லாரும். இந்த சாங் நல்லா இருக்கு. படம் கையில எடுக்கிறாருன்னா சும்மா எடுக்க மாட்டாரு. பார்ப்போம். ஏன்னா அவரு மேல ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் இருக்கலாம். ஆமா. இன்னொன்னு ஆகஸ்ட் 15 லீவுன்றதுனால அன்னைக்கு ஓப்பனிங் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா. ரஞ்சித் படம் நாளையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் விக்ரம் பெரிய ஆக்டர், ரெண்டுமே சேர்ந்து ஓப்பனிங் வந்துடும்ல. ஆமா. ப்ரோ கங்குவோட கிளாஷ் வந்து என்ன ப்ரோ? இப்போ வேட்டைனா இல்லாட்டி வேற ஏதாவது வருதா? இப்போதைக்கு வேட்டைன் தான். அவங்களும் லைக்காவும் சைலண்டா இருக்காங்க. இந்தியன் 2க்கு அப்புறம் ஆளு வேற இருக்கிறது தெரியல. அதான் தெரியல. பார்ப்போம். இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணது 2 படம் தான், கங்கோ வேட்டைன் தான். அது ரெண்டுமே வருதா, ரெண்டு எதோ ஒன்று வருதா அப்படின்றது பார்க்கணும், வெயிட் பண்ணி. கண்டிப்பா 2 படம் வரலாம் ஆயுத பூஜை லீவுக்கு. ஆமா ப்ரோ, நல்ல ஹாலிடே. ஆனா 20 நாள் அடுத்த தீபாவளிக்கு வேற படம் வருது. 4 படமா 3-4 படம் வருது. 20 நாள் ஓட்டிடலாம், கலெக்ஷன் எடுத்துடலாம் ப்ரோ. வர ஸ்பீக்கர்ல தோழர் வர வரைக்கும் நீங்க நிறைய பேசுறீங்க. ப்ரோ மினிமினி படத்துல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்மளும் இப்படிதானே பைக் எடுத்துட்டு ஒரு டைம்ல போனாரு, நம்மளும் ஒரு டைம்ல போகணும்னு பாக்குறப்ப கிளைமேக்ஸ்ல ஒரு தலையோட ரெஃபரன்ஸ் வரும். அது பாக்குறப்போ ஒரு நல்லா இருக்கும் அந்த டைம்ல படம். என்னங்க தலையோட ரெஃபரன்ஸ்? ப்ரோ அந்த ஒரு லாஸ்ட்ல ஒரு போட்டோ எடுப்பாங்க 2 பேரும். அப்போ வந்து பேக்ரவுண்ட்ல போட்டோ தெரியும் பாருங்க. ஆமா. அதை நினைச்சே பார்க்கல யாரும் அந்த டைம்ல. அதெல்லாம் விட்டுருக்கேன். உண்மையிலே அந்த இடம் வந்து நம்ம லைஃப்ல உங்களுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பணம்லாம் வந்து ஓகே எங்கேயா டூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா அங்கே போயிட்டு வாங்க. அந்த மாதிரி இடம். அந்த மாதிரி ப்ரோ நம்ம போமான்னு தெரியாது. பட் இந்த இடம்லாம் இருக்கா, அந்த போன இடம் ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இருக்காதுங்க. அப்படி லட்சக்கணக்கில் செலவெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபாரின் போறதே ரொம்ப கம்மியாயிருச்சு இல்லையா செலவு. பிரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப இதுவாக இருக்கும். கேட்கவே பயமா இருக்கு. அப்படி போறதாங்க அட்வென்ச்சர். அப்படி போறது அட்வென்ச்சர் செம்மையா இருக்கும். அதெல்லாம் லைஃப்ல பார்க்க முடியாத இடம். சும்மா இதை டிவியில அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதை தாண்டி அது இந்தியாவில் இருக்கு. இதே நீங்க ஃபாரின்லாம் போகணும்னா விசா எடுக்கணும், இதை பண்ணணும், அங்கே போயிட்டு ஒரு அதெல்லாம் இருக்கும். இதை தாண்டி வந்து இந்தியாவிலே இந்த இடத்துல இருக்கு, காஷ்மீர்ல இருக்கு, லடாக்ல இருக்குன்றது அதை உண்மையில பார்க்க வேண்டிய இடம் தான். அது மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும்.
சொல்லுங்க யோகேஷ். ப்ரோ மின்மினி இப்பதான் ப்ரோ நைட் ஷோ போயிட்டு வந்தேன். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஃபீல் குட்டா இருந்துச்சு. டென்ட் பட்டா டிக்கெட் கிவ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அது டிக்கெட் கிடைச்சிருந்துச்சு. அதில் போயிட்டு வந்தேன் ப்ரோ நான். அப்படியா? ஓகே ஓகே சூப்பர். எங்க பார்த்தீங்க? இங்கே கும்பகோணம் ப்ரோ. கார்த்திக் சினிமாஸ்ல ப்ரோ. ப்ரோ வாசு தேட்டர் அது நல்லா வந்திருக்காங்க. இருக்கா? எங்க ஊர் ஆமா தேட்டர். தேட்டர் கும்பகோணம் கார்த்திக் சினிமாஸும் ரொம்ப நல்லா இருக்குனுங்க தேட்டரு. இப்போ லேட்டஸ்டாக ரெடி பண்ணதுல அது. ஆமாம் ப்ரோ. சூப்பரா பண்ணியிருக்காங்க ப்ரோ எல்லாம். நான் வாசு உங்க காம்படிட்டரா? கார்த்திக் சினிமாஸ் நியூ கமர் ஓகே நல்லா இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே டெக்னிக்கலாக ஓகே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அந்தகன் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அந்த வீக் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தேன். ஓகே நான் ஒரிஜினல் வெர்ஷனே பார்த்துருந்தேன். தமிழில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா செம்ம பர்ஃபார்மன்ஸ். சிம்ரன், பிரசாந்த், பிரியானந்த் எல்லாருமே. ஸோ அந்தகன் இந்த வீக் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. சிம்ரன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. செம்ம கேஸ்டிங்னு சொன்னாங்க எல்லாரும். கண்டிப்பாங்க. சிம்ரன் வந்து அந்த ரோலுக்கு வந்து செட் ஆவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருந்தது. ஈவன் அவங்களுக்கே கொஸ்டின் மார்க்காக இருந்தது. அவங்க இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ முடிச்சு அவங்களே சொன்னாங்க. ஸோ இந்த ரோலுக்கு வந்து நான் ஆப்ட் ஆகுவான்னு தெரியல. பட் தியாகராஜன் சார் வந்து ட்ரஸ்ட் பண்ணி என்னை அந்த ரோலுக்கு ஃபிக்ஸ் ஆக வச்சாருன்னு. அன்எக்ஸ்பெக்டடாக கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வீக் வந்து கண்டிப்பாக எல்லாரும் அந்தகன் பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. சிம்ரன் வந்து தபு ரோல் பண்ணியிருக்காங்களாங்க? ஆமா ஆமா அந்த ரோல் தான். அந்த மெயின் ரோல்ல பிரசாந்துக்கு அடுத்து இப்ப அந்த ரோல் தான். ஆமா ஆமா. தோழர் இருக்கீங்களா இல்லையா? இப்பதாங்க கார்த்தி வந்தேன். ஏங்க இப்பதாங்க படம் முடிச்சுட்டே வரேன் நானு. எப்படி இருந்துச்சு படம்? வந்து வண்டியில வந்துட்டு இருந்தேன். அதனாலதான் சரி லிசனர் மோட்ல இருந்தேன். படம் எப்படி இருந்துச்சு? ஓகே கார்த்தி. ஓகே டீசெண்டா இருந்துச்சு. எந்த படத்தை பத்தி பேசுறீங்க தோழர்? அந்தகன் ரெண்டுமே பார்த்துட்டேன். அந்தகன் இப்போ சொல்றது ஆக்சுவலி நான் அந்த ஒரிஜினல் பார்த்தது இல்லை. அது பார்த்தது இல்லை. ஏன்னா இது வந்து இல்லை கார்த்தி. ஒரிஜினல் நான் இன்னும் பார்க்கல. நான் ராஜா டைரக்ட் பண்றாருன்னு சொல்லி இதுல வந்துச்சு இல்லை தமிழ்ல ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா. ஸோ அதனால சரி ராஜா பண்றாரு. ராஜா ஆக்சுவலி எனக்கு அங்க விட பெட்டரா ரீமேக் பண்ணக்கூடியது வந்து நம்ம ஃபிளேவர் அதெல்லாம் வச்சு நல்லா பெட்டராகவே ரீமேக் பண்ணுவார் யூஸ்வலா. ஸோ நான் ராஜா பண்றாருன்னொடனே அப்புறத்துக்கு ஹிந்தியை பார்த்துக்கிட்டு நம்ம ஊர்ல வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால அப்படியே பார்க்கல. அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் பெருசா பார்க்கணும்னு தோணல, விட்டு போச்சு. நான் இப்பதான் பார்த்தேன். ஓகே டீசெண்டா இருக்கு. எனக்கு என்ன சொல்றது எல்லாமே கொஞ்சம் கன்வென்ஷனலா இருந்த மாதிரி இருந்துச்சு. ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ்டா ட்விஸ்ட் வைக்கிற மாதிரின்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே தான். ஆனா ஓடிடும் கண்டிப்பா. இன்னொன்னு ரொம்ப இது எது பெரிய ஒரு பிளஸ் அமையும்னா முன்னாடி பெரிய ஹைப் இல்லைல்ல. அதாவது இவர் எப்படி தியாகராஜன் இப்போ அவுடேட் ஆயிருப்பாரு, எப்படி எடுத்திருப்பாரு, அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் ஹைப்ல தானே இருந்துச்சு. அதனால அதுவும் பிரசாந்த் இத்தனை வருஷம் படம் பண்ணலன்ற ஒரு சின்ன சிம்பத்தி இருக்குல்ல, அது ரெண்டும் சேர்ந்தே ஒர்க் பண்ணிடும், ஒர்க் ஆயிரும். ப்ளஸ் மோசமாக இல்லைங்க, உட்கார முடியாதுன்ற அளவுக்குலாம் இல்லை. குறைகள் இருந்துச்சு, ஆனா டீசெண்டான படம் தான். அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணிச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் ரொம்ப பயங்கரமா காப்பாத்திடுதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த மேக்கிங்கை வந்து நல்லா ரிச்சா காட்டினதுல அது ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபி மியூசிக் உண்மையிலேயே சொன்னாதான் பண்ணறா என்னன்னே தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அது ரொம்ப அப்படியே இதுவா தெரிஞ்சு என்ன சனா பண்ண மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி. அப்படியே ஓகே தான். அப்புறம் அங்கங்க இந்த ரொம்ப ஃபாஸ்டா கட் ஆகி போன மாதிரி இருந்துச்சு எடிட்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பழகிருச்சு இந்த பாட்டு எனக்கு. நான் ஒரிஜினல் பார்த்தது இல்லைன்றதுனால மேபி அப்படியே அது இருக்குமா ஹிந்திலன்னு எனக்கு தெரியல. இதுதான் ஹிந்தியில எடிட் பாட்டுனாலும் எனக்கு தெரியல. ஆனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே தான், டீசெண்டா இருந்துச்சு. பிரசாத் நல்லா அடிச்சிருந்தாப்புல ஆக்சுவலா. சிம்ரன் நிறைய இடத்துல நல்லா அடிச்சிருந்தாங்க, கொஞ்சம் இடத்துல லைட்டா கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் என் பிரசாந்த் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மற்றவங்களுக்கு இப்போ மற்றவங்கலாம் பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்காமா? நல்லா இருக்கும். கார்த்திக் கேக்குதா? கேக்குது. உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு? மற்றவங்களுக்குலாம் ப்ரோ ஆக்சுவலாக காலைல இங்கே ரோகிணியில் தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஸோ அங்கே உள்ள ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக இருக்குன்னு தான் சொன்னாங்க அந்த கன். அது இல்லாமல் பேக் டு பேக் ப்ரெஷ் ஷோலையுமே பார்த்தேன். ப்ரெஸ்ஸுமே செம ரெஸ்பான்ஸுங்க, ஃபுல்லாக செம கிளாப்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச வீக்கெண்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபுல்லாக தான் போகும், ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகும். நைஸ் நைஸ் நைஸ். கார்த்திக் நீங்க முன்னாடி ரிலீஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இது பார்த்தா மின்மினி பூச்சி மின்மினி பார்த்தா ஆக்சுவலி லடாக் போகணுன்ற மாதிரி. சரி காசு வந்ததுக்கப்புறம் ஐ மீன் ஓரளவுக்கு டைம் கிடச்சி காசு சேர்த்து சரி போகலாம் அங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருந்தது அந்த இடம். சரியா சூப்பராக இருந்துச்சு அந்த இடம், பயங்கரமாக காட்டியிருந்தாங்க அவங்க. அதுவும் ஒரு இடம் அழகா இருக்கிறது வேற, நீங்க அழகா இருக்கிற இடத்துக்கே போனாலும் நல்ல ஷாட் வச்சாதான் அதை அழகா காட்ட முடியும் ஸ்க்ரீன்ல. அது ஸ்டேஜ் பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளாக்லாம் அவ்வளோ அழகா பிடிச்சிருக்காங்க, அட்டகாசமா இருந்துச்சு விஷுவல். செகண்ட் ஹாஃப் லடாக் விஷுவல்ஸ்லாம் இந்த படத்துக்கு போனதுல பெரிய டேக்கவே அந்த விஷுவல்ஸ் தான். பயங்கரமா இருந்துச்சு அந்த லொக்கேஷன் தான். படம் ரொம்ப டீசெண்டாக தான் இருந்துச்சு, ஆனா அந்த லொக்கேஷன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கார்த்திக் ப்ரோ. ஆமா சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, அதே மாதிரி ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்களா ப்ரோ 2016ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வருஷத்துல இப்போ அந்த ப்ரெசென்ட்ல எடுத்தது அதுவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ப்ரோ எல்லாமே. அதான் உங்க பிளானு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ரோலர் இந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க தாங்களா. எனக்கு தெரியுமே அது எப்படி இருக்கும்னு. எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, நல்லா இருக்கும் கண்டிப்பா. தெரியும் எனக்கு ப்ராஜெக்ட் முதல்ல இருந்து என்ன போயிட்டு இருக்கு என்ன வந்துட்டு இருக்கு எல்லாம் தெரியும் எனக்கு. பாத்துட்டீங்களா? அப்படி முழுசா பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனா ஐ மீன் பார்த்துட்டேன்னு இல்லை, பட் தெரியும் அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப எல்லாம் க்ளோஸான ஆட்கள் தான் வேலை செய்யறாங்க அதுல. ஸோ தெரியும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ப்ளஸ் நான் கண்டிப்பா ஹிட் ஆயிரணும்னு தெரியும். அடுத்து 2 வாரமே அடுத்தடுத்து ரிலீஸ் இருக்குல்ல, 2மே நல்ல படம் தான் ஆக்சுவலி. என்ன படம் அடுத்து? தங்கலான் வாழை. வாழை வாழை உங்களுக்கு பேக் டு பேக் ஆமா செலிப்ரேஷனா? ஆமா ஜாலியா தான் இருக்கும். இல்ல தங்கலான் ஆக்சுவலி செலிப்ரேஷன் படம். வாழை ஒரு செலிப்ரேஷன் படம் கிடையாது, ஒரு ஒரு மாதிரி ஹாட், ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இல்லைங்க உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு ஹாட் விஜய் ஃபீல் படம் படம். அஜித் படமும் தொடர்ந்து வர மாதிரி இல்ல? ஆமா ஆமா இல்லைங்க, வாழை நிஜமாவே நல்ல படங்க. அதான் அது அது இன்னும் பெட்டரா மாரி செல்வராஜ்ன்ற ஒரு ஆக்டரையும் மாரி செல்வராஜ்ன்ற ஒரு ஆர்டிஸ்டையும் அவருடைய பாலிடிக்ஸையும் அவர் வாழ்க்கை என்னன்றதையும் ஒரு மனிதர் யாருன்றதையும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு படமா இருக்கும் அது வாழை. ஸோ தான் எனக்கு ஜாலியாக தான் இருக்குது 2 வாரம் அடுத்தடுத்து 2 படம்ன்றது.
எனக்கு அந்த இதுவும் சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி இந்த மாசம் ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் எனக்கு பெருசா இந்த இந்த வருஷம் எனக்கு தங்கலான்னு அப்புறம் அந்த இந்த படத்து மேல எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த என்இகேன்னு ஒண்ணு பண்றாரு தனுஷ், நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம், ஆமா அது மேல மட்டும்தான் எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதை தாண்டி பெருசா எனக்கு வேற எதுவும் வரது மாதிரி தெரியல. ஆனா எஸ்ஜே சூர்யா இப்ப நரேட் பண்ணாரு அந்த இதை சரிப்போத சனிவாரம் ப்ரிமைஸ. நீங்க ஆக்சுவலா எஸ்ஜே சூர்யாவை விட்டு சும்மா காக்கா வட சுட்ட கதையை நரேட் பண்ணுங்கன்னு சொன்னா கூட அவர் பின்றுவாப்ல. அவர் நரேட் பண்ணாருன்னா டே ஏதோ பயங்கரமா சொல்றாப்லடான்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருவாப்ல. அவர் அந்த எனக்கு அந்த படத்தை பத்தி இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்லிருந்தாரு? நான் பார்க்கல. அது என்ன கார்த்தி செமையா சொல்லியிருந்தாரு கார்த்தி. அந்த இந்த அந்த அதாவது நான் இது வரைக்கும் அந்த டேரக்டர்கிட்ட எதுவும் கேட்கல. நான் இந்த படத்துக்கு டேரக்டர் நான் ஓப்பனா சொல்லுவேன் இதான் படம் பார்க்க வாங்கன்னு. இதை நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா உங்களுக்காண்டி சொல்றேன், பரவாயில்ல டேரக்டர் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன் சார் இதுதான் கதை. குஷி படத்துக்கு நான் எப்படி தில்லா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கதையை சொல்லி இதுதான் கதை இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா இதான் கதை பாருங்கன்னு சொன்னேனோ அந்த மாதிரி இப்ப சொல்றேன். சனிப்போதா சரிவாரம்னு ஒரு படம். அதோட கதை என்னன்னா, இவர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது நானி வந்து ரொம்ப கோவமா இருப்பாரு, ரொம்ப ஆங்கிரியா இருப்பாரு. கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம அவங்க அம்மா திணறுவாங்க. ஸோ ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நீ பண்ணாதன்னு சொன்னா இன்னும் மேற்கொண்டு அதை இன்னும் அதிகமாக தான் பண்ணுவான்றதுனால ஒரு ஒரு புது வழி ஒன்று கண்டுபிடிச்சு அவன்கிட்ட சொல்லுவாங்க, உன் கோவத்தை எல்லாம் நீ எல்லா நாளும் அடக்கி வச்சுக்க, சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அடக்கி வச்சுக்கோ, சனிக்கிழமை அன்னைக்கு உன் கோவத்தை எல்லாம் காட்டு போய். ஸோ வந்து அது ஒன்று, அது அன்னைக்கு வந்து நீ இந்த அடக்கி வச்ச கோவத்தை எல்லாம் காட்டிக்கிறதுக்கான நாள் அப்படின்னு. ஸோ வந்து நானி வந்து சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மாணிக்கம், சனிக்கிழமை மட்டும் பாஷா. ஸோ சனிக்கிழமை மட்டும் அவன் கண்ணில் யாராவது பட்டா முடிஞ்சு அவன் தேக்கி வச்ச ஆத்திரத்தை எல்லாம் அடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இதுதான் பிளாட்டு. இதுக்கப்புறம் படத்தை வந்து பாருங்க அப்படின்னாரு. எனக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றது, ஒரு மசாலா படத்துக்கு, ஒரு தெலுங்கு ஸ்டைல் மசாலா படத்துக்கு இது ஒரு பயங்கரமான லைன். இது அவங்க கொஞ்சம் லைட்டா ஃபேண்டசியோட அது டீசர்லயே சொல்லிட்டாங்க இல்லையா? டீசர்லயே இருந்துச்சு இல்லையா? ஆமாங்க. அவர் நான் டீசர் பார்க்கல, நான் இவருடைய தான் கேட்டேன், இந்த நரேஷனை தான் கேட்டேன். ஒரு 2 நிமிஷத்துல சொல்லியிருப்பாருங்க இதை. அது வந்து பயங்கரமா, நான் டீசர்லாம் பார்க்கல, இந்த படத்துக்கு டீசர் வந்தது கூட எனக்கு தெரியாது. ஸோ வந்து சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு இந்த படம் வந்து தெலுங்கு சினிமாவோட மாநாடு அப்படி இருக்கும் இதோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அதுல இருந்தே பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. சரி இந்த படம் வந்து கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருக்கு. அது ஒரு வைப் தானே, அது அடா இது நல்லா இருக்கும் போல அப்படின்ற ஒரு வைப். அது டக்குன்னு வந்துச்சு. இதே அதுவும் இதே அடுத்து 29th ஆகஸ்ட். அதான் 29th ஆகஸ்ட். அதுக்கு அடுத்த வாரம் கோட்டு. அதுக்கு அடுத்த வாரம் கோட்டு. 4 வாரம் செலிப்ரேஷன் தான் உங்களுக்கு. ஜாலியா இருக்கும். ஏங்க ஆமாங்க, எதுவுமே படம் இல்லாம காஞ்சு போய் கிடந்தாலுங்க இத்தனை மாசமா. எனக்கு விபியும் பிடிக்கும் ஆப்வியஸ்லி, ஓரளவுக்கு தெரியும் கூடாது அது என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ அந்த படத்துக்கு ரொம்ப விபி அதை பத்தி பேசும்போதெல்லாம் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. நீங்களே ஒரு வாழை மறைச்சிட்டு இருக்க அணில்ன்றது ஊருக்கே தெரியும். என்னது வாழை மறைச்சு வச்சிருக்க அணில்ன்றது ஊருக்கே தெரியும். நீங்க வேறங்க, எனக்கு அப்படி எல்லாரையும் பிடிக்கும். ஆனா இந்த படம் ரிலீஸ் டைம்ல மட்டும் நம்ம வால் புடச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அது எனக்கு முன்னாடிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்குங்க. ரஜினியை பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல ஆக்சுவலா ஃபேன்னா பிரபுதேவா ஃபேன் நான். சின்ன வயசுல ஆக்டிங்கா நான் பிரபுதேவா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்கும். ஆனா அப்பப்ப அந்த என்னங்க பிரபுதேவா இருக்காரு. ஆனா இப்ப பிரபுதேவா அந்த பழைய ஒரே சமமா இருக்கு. ஆமா ஆமா ஜாலியா இருக்குது. ஆனா சமீபமா அந்த நடிகர் பிரபுதேவான்றத பெருசா யாரும் யூஸ் பண்ணல. இந்த அடுத்தடுத்து வந்ததெல்லாம் இந்த தேவி, அந்த அடுத்தடுத்து வந்த படங்கள்ல எல்லாம் பெருசா அந்த பழைய பிரபுதேவா ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த புயலே புயலே பாட்டுல எல்லாம் வருவாரு, ஐயோ ஐயோ பாட்டுல எல்லாம் நடந்து போயிட்டே இருப்பாரு, மேல அவருக்கு மட்டும் மழை கொட்டும், அந்த இதுல எல்லாம் இருப்பாருல ஒரு பிரபுதேவா. எனக்கு அந்த பிரபுதேவா ரொம்ப பிடிக்கும். ஏங்க எதுல இருந்து எடுக்கிறதுன்றது இல்லைங்க, நான் பிரபுதேவா ஆஸ் ஆக்டரா சொல்லிட்டு இருக்கேன். அது டைரக்டர் எடுத்தது. பிரபுதேவா அவருடைய ஃபன், இந்த காமெடி இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல கார்த்தி, இப்போ நீங்க வந்து அது ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி பாவம் சும்மா நார்மலா வச்சுட்டு இருந்தாருன்னா கூட, சும்மா வச்சிருக்கும் போது அவரால் எல்லா எக்ஸ்பிரஷன் நீங்க கொண்டு வர முடியும். அமைதியா இருந்து உங்களை அழுக வைக்க முடியும், சிரிக்க வைக்க முடியும். அவரால் ஒரு யூனிக் பீஸ் ஆஃப் ஆக்டர் அவரு. நீங்க இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து வளர்ந்த எல்லா படமும் இருக்குல்ல, நான் வந்து அதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தேன் நான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்லாம் வந்து பிரபுதேவா படம் தான் சின்ன வயசுல.
இந்த பெண்ணன் மனதை தொட்டு மனதை திருடி விட்டாய், 1 2 3, டாடா பிர்லா, எங்கள் அண்ணா, இந்த 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 ஒரு சீரீஸ் ஆஃப் படம் நடிச்சார், ஒரு 10 படம். இந்த உள்ளம் கொள்ளை போகுது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த இயலையின் சிரிப்பில் இந்த மாதிரி அவரோட இதெல்லாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் பிடிச்சிட்டு இருந்துச்சு. விஜய்னா என்னன்னா எனக்கு இப்போ ரொம்ப சமீபமா இந்த வர படங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எனக்கு விஜய் வந்து சரி படமா எதுவுமே அந்த கதையை சொதப்பலாம், அந்த ரைட்டிங் நம்மளை கடுப்பேற்றலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா விஜய் சரி இந்தா பாவம் உன்னைய பார்த்தா பாவம் இருக்கு, ஒரு 500 1000 ரூபாய் கொடுத்து வந்திருக்க, இந்தா வந்துட்டு இல்லை இந்த உனக்காக இதை கொடுக்குறேன் போ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒருத்தா அவர் மட்டும் தான் ஏதோ ஒன்று பண்ணி அனுப்பி விடுவாரு. சரிப்பா கஷ்டப்பட்டேல்ல இந்தா இவ்வளோ காசு வச்சு வந்திருக்கேன், இந்த ஒரு டான்ஸ் ஆடுறேன் பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி விஜய் அவரோட வேலையை சரியா செஞ்சு போயிருன்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒரு மெனக்கடல் இருக்குல்ல, ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. அப்புறம் அது பேக்கேஜாவே நல்லா இருக்கும். ஒரு விஜய் படம் வரப்போகுதுன்னா அது போன படம் வரைக்கும் இந்த படத்துல தான் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. போன படத்துல இருந்து அந்த சாங்ஸ் வரும், ஆடியோ லான்ச் வரும், பேசுவாரு, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று ஜாலியா அப்படியே அந்த ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு மாதிரி கொண்டாட்ட மனநிலையிலே இருக்கும்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வாட்டி எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. பட் இதை பத்தி விபி பேசும்போதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, இப்படி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமா விஜய் வச்சு நான் அந்த ஒரு சில விஷயம் சொல்லும் போதோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு கேட்கும்போது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் திரையில. ஹாய் கார்த்திக் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ கார்த்திக் உங்களை தான் கூப்பிடுறாங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ இவ்வளவு நேரம் பேசிட்டு மியூட்ல வச்சு பேசிட்டு இருந்தீங்களா? இல்ல மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க நீங்க இப்போ சொல்லுங்க. எல்லா ஆக்டருக்கும் இப்ப நியூட்ரலா நீங்க பேசுறீங்க. நீங்க ஒரு ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்ல நீங்க யாரு ஃபேன் ப்ரோ? நீங்க ரொம்ப நாள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கேள்வி இது. சொல்லிட்டேன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆழ்வார் வரைக்கும் அஜித் ஃபேனா இருந்தேன். அதுக்கப்புறம் ஆழ்வார் பார்த்து வெக்ஸ் ஆகி சரி ஓகே விஜய் பக்கம் போயிடலான்னு போனேன். அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுறா வில்லு இப்படி வந்து இந்த பக்கம் ஒரு பெரிய அடி. அதுக்கப்புறம் யார் பண்ணவே இல்லைங்க. போய் ஒவ்வொரு ஆர்மியும் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்ப நீங்க? இல்லைங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இது வேலைக்காவது நமக்கு, ஏன்னா எல்லாருமே ஒரு படம் ஹிட்டுன்னா ஒரு படம் ஃபிளாப் அப்படின்னு கொடுத்து கொத்து விட்டுறாங்க. அதனால இது வேலைக்காவது இன்னும் ஆர்மிக்குள்ளேயே நம்ம இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி. ஆமா இது கிட்டத்தட்ட என் கதை இதே கதை தான். அதே தான் என் கதை. படம் இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா நம்மளே விமர்சனமோ. இப்போ நீங்க ஒரு ஃபேன் பாயா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிப்படையா ஒரு கருத்தை கூட சொல்ல முடியாதுங்க. என்ன பிரச்சனைனா இப்போ நீங்க விஜய் ஃபேனா இருக்கீங்க, நாளைக்கு ஒரு விஜய் படம் பிடிக்கல, உங்களால வந்து வாய் வந்து டக்குன்னு அது கிண்டலும் அடிக்க முடியாது. எல்லாரும் கிண்டல் அடிச்சு செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக பேசிட்டு இருப்பானுங்க கிண்டலா. அப்போ இப்போ இந்தியன் 2க்கு ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா, இந்தியன் 2 ஊரே ஓட்டுது. ஆனால் ஒருத்தர் வந்து இல்லைக்கோ சார் அது வந்து சார் அவ்வளோ மொக்கப்படம் இல்லை சார், ஏன் சார் எல்லாரும் ஓட்டுறாங்க அப்படின்னு அவருடைய பரிதாப ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு படத்தை தர்மடி அடிக்கும் போது நம்மளும் சேர்ந்து அடிச்சுக்குவோம். இதுல என்ன இருக்கு? அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், யாரா இருந்தா என்ன நோங்க என்ன இருக்கு? அப்படி போயிடணும். எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாலுமே எல்லா படத்தையும் செலிப்ரேட் பண்றது ரெடி ஆயிரும். நம்ம துணிவு பிடிச்சிருக்குன்னா துணிவு பிடிச்சிருக்கு. லியோ வரும்போது லியோ செலிப்ரேட் பண்றோம், செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நீங்க ஒரு அஜித் ஃபன் ஆயிட்டீங்கன்னா உங்களால லியோவை செலிப்ரேட் பண்ண முடியாது, உங்களால கத்தியை செலிப்ரேட் பண்ண முடியாது. ஜெயிலர் உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுங்க, விஜய் ஃபேனா மாறிட்டீங்க அப்படின்னா ஜெயிலர் நல்லா இருக்கும்னு சொல்லவே முடியாது. உங்களால ஜெயிலர் வசூலாச்சுன்னு சொல்ல முடியாது. நீங்க அந்த ஒரு பவுண்டரிக்குள்ள மாட்டிக்குவீங்க இல்லையா, அது தேவையில்லையே. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்க எதுவுமே இல்லாம பொதுவா இருக்கிறது தான் பிரச்சனை இல்லாம இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, ஆமா. பிடிக்கலையா, எல்லாரும் சேர்ந்து திட்டுறாங்களா, நானும் கூட சேர்ந்து திட்டிக்குவேன், என்ன இருக்கு? அப்படியா இருக்கும். அது நல்லாவே இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். நான் வந்து நான் ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருந்திருக்கேன். நான் வந்து அஜித் ஃபேனா இருப்பேன், ஆனா அஜித் படம் பிடிக்கலன்னு சொல்லுவேன், திட்டிட்டு பயங்கரமா. விவேகம் டைம்ல எல்லாம் கட்டி ஏத்திட்டாங்க, டேய்
தலை துரோகி நீ எப்படா அஜித் ஃபேனா இருந்துகிட்டு பிடிக்கலன்னு சொல்லலாம். டேய் படத்தை பார்த்துட்டு வந்து பேசுங்கடா யாராவது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை அடுத்த நாள் காலைல புழு சட்டை மாறன் வந்து காப்பாத்தினாப்புல. அவர் பேசினோடனே எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்னொன்னுங்க உங்களை பத்தி ஒருத்தர் வந்து ஒரு முன்முடிவு எடுத்து நீங்க இதுதான் அப்படின்னு வந்து அவன் பிராண்ட் பண்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். நீங்க எந்த விஷயத்தையுமே ஓப்பனா பேச முடியாது, பண்ண முடியாது. நிறைய இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறோம். இதை பண்ணவே கூடாதுன்னு ஒரு சில விஷயங்கள்ல அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள் ஆயிரும் போல கார்த்தி. அது கொஞ்சம் வருஷம் ஆனா வயசாயிருச்சுன்னு வச்சுங்க. நான் நினைக்கிறேன் ஒரு அந்த மெச்சூரிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே வந்துரும் போல. ஆமா ஆமா. இப்போ பொலிட்டிக்கலாவே நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல, ரொம்ப ஹார்ஷா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், இது பண்ணணும் அப்படின்னு நிக்கிறோம்ல, அதுக்கப்புறம் தான் தோணுது ஓகே ரைட்டு. அப்ப இது நம்ம எடுத்ததுனாலதான் இதை வந்து வெளில வர முடியல. இதுல இருந்து இவங்களுமே அதை வந்து நம்ம இதுதான் அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்டானுங்க. இப்ப இந்த பிராண்டை விட்டு வெளில வந்தா பார்த்தரா இவன் முன்னாடி பாத்தியா, முன்னாடி சொன்னா இது சொன்னா அப்படி இருக்கும். இல்ல இதுல இருந்து இது வந்து சப்போஸ் அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசினாலும் இங்க இடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லா கட்சி நான் சொல்றது எனக்கு சொல்லுங்க, பொதுவாகவே சொல்றேன். இப்போ திருமாவளவனுக்கே அந்த பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடருக்கே அந்த பிரச்சனை இருக்கு. திருமாவளவனுக்கு இருக்கு, எல்லா அரசியல் கூட்டணி கட்சியும் இருக்கு, திமுக இருக்கு. எல்லா கட்சிக்குமே ஒரு விஷயத்த பேசினாங்களா அப்படி இருக்குல்ல. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆதரிச்சு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா கஷ்டம். ஒன்று அந்த ஸ்டாண்டை விட்டு வெளில வர முடியாது. வெளில வந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, அங்கே இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. இருக்கும். அதனால அந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஃபேன், இவருடைய ஃபேன் அவருடைய ஃபேன்லாம் இல்லாமல் எல்லாரும் விமர்சனம் பண்ணணும்னு நல்லா இருக்கும். ஜாலியாக அப்படியே எல்லாரோடையும் சேர்ந்து நம்மளும் வந்து ஜாலியாக ஃபோன் பண்ணலாம். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும்போது செலிப்ரேட் பண்ணலாம். கார்த்திக் ப்ரோ, அப்பா விஜய் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். இல்ல இந்தியன் டூ ட்ரோல்ஸ்லாம் பாத்தீங்களா? இதை எனக்கு பார்த்தேன். இல்ல நெட்டுவே ட்ரோல் தான். இல்ல ஒரு படமே ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஆயிடுச்சு. செத்த படத்தை தோண்டி எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நேத்து கூட ஒருத்தர் கேட்டு இருந்தாரு, ராயன் படம் வந்து இந்தியன் டூ வசல பீட் பண்ணிருமான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது கேட்கும்போது சங்கரோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சங்கர் எவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாரு, அவரோட படங்கள்லாம் வந்து நீ இப்ப இந்தியன் டூ நினைச்ச வருத்தப்படுறியா, ட்ரோல் பண்றியா? சொல்லு. இல்ல வருத்தமா இருக்கு ப்ரோ ஆக்சுவலா. ஏன்னா எந்திரன் ஒரு படம் எடுத்தாரு, அவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாரு, எத்தனையோ படங்கள் கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ராயன் படம் வந்து இந்தியன் டூ பீட் பண்ற மாதிரி போகுதுன்னா அது கஷ்டமா இருக்கு கொஞ்சம். சிரிச்சுக்கிட்டே வருத்தப்படுறாரு பாருங்களேன். இல்ல என்ன பண்றது, எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஓடல ப்ரோ. அப்புறம் நல்லா இருந்த படம் ஓடுனுச்சுன்னா கலெக்ஷன் வரதான் செய்யும். இன்னொன்னு என்னன்னா, சங்கர் சார் வந்து பண்ண தப்பு வந்து 2K ஹிட்ஸுக்காக அட்வான்ஸா மாத்துறேன்னு சொன்னதான் படம். கடைசியில அவங்க தான் படத்தையே போட்டு செஞ்சுட்டானுங்க. அதான் ஹோல் படமே வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. எங்க 2K கிட்ஸ்க்காக படம்னா எப்படி? 2K கிட்ஸ் என்ன பைத்தியக்காரங்க? ப்ரோ இப்போ செஞ்சது யாருன்னு பத்தி, இப்போ யார் இந்தியன் ஒண்ணு கொண்டாடினது யாரு? பழைய ஃபேன்ஸ். பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்துட்டாங்க. பட் அதே மாதிரி இந்தியன் தாத்தா கொண்டாந்தா ஓகே. பழைய ஃபேன்ஸ் இல்லைங்க. உங்களுக்கு பாருங்க 2K கிட்ஸ்டே இந்தியன் டூ போட்டு காட்டுங்க, அவன் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு பாருங்க, அவனுக்குமே பிடிக்குங்க அந்த படம். அந்த படம் அப்படி இருந்துச்சுங்க, உண்மையில நல்லா தான் இருந்துச்சு. இது இந்தியன் டூ ப்ரோ? இந்தியன் ஒன்னா? இந்தியன் ஒன்னு சொல்றீங்களா இந்தியன் 2 சொல்றீங்களா? சாரி இந்தியன் ஒன்னு சொல்றேங்க. இந்தியன் ஒன்னு ப்ரோ மியூசிக்கே போதும் ப்ரோ. படம் சங்கரோட இப்ப போட்டு காட்டுங்க. இப்ப 18 வயசு பையன் 20 வயசு பையனுக்கு போட்டு காட்டுங்க, அவனுக்குமே பிடிக்கும் அந்த படம். ப்ரோ பழைய படம் எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம் தான் நம்ம. பட் நம்மளும் அந்த டைம்ல பழைய படம் இல்லைங்க, நல்ல படம் தானங்க செலிப்ரேட் பண்ண நல்ல படம் தான். அதுதான் சொல்றேன் ப்ரோ. கஜேந்திரா பண்ணுவீங்களா செலிப்ரேட் பண்ணுவீங்களா ப்ரோ? இப்போ நல்ல படத்தை ஓகே, அதை வந்து கெடுத்து வச்சுட்டாங்களே. அதுக்கு வந்து நல்ல படம் யாரு மியூசிக் போட்டா நல்லா இருக்கும்னா அவங்களுக்கு கொண்டாந்துருக்கணும். இப்ப அனிருத் ட்ரெண்டிங்கா இருப்பாரு. நீங்களும் அந்த தாத்தா வர பாட்டு எவ்வளவு ட்ரோல் பண்றாங்க பாருங்க. பாட்டு ஆக்சுவலா நல்ல பாட்டு தான் கண்டு, ட்ரெண்டிங்கான பாட்டு தான். அதுக்கான சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஏன் வருது எப்படி வருதுன்றதுலாம் இருக்கு இல்லையா. பாட்டு நல்ல பாட்டு தானுங்க. அது பாட்டு நல்ல பாட்டு தான் ப்ரோ. இந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட படத்துக்கு இந்த பாட்டான்ற மாதிரி எனக்கு அப்பயே தோணுச்சு. நிறைய பேர் கருத்து அதுதான். எப்பேற்பட்ட படம்னா எனக்கு புரியல. அந்த படத்தெல்லாம் எலைட்டுன்னு சொல்லிட்டுங்களா என்ன ப்ரோ? நான் சொல்றேன் இந்தியன் ஒண்ணு. அதாங்க இந்த படத்துல ஏன் இந்த பாட்டை வந்து என்ன பிரச்சனை இருக்கு? பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல டைலாக்ஸ் எதுவுமே நல்லாவே இல்லை இந்தியன் டூல, ரொம்ப ஒஸ்டா இருக்கு. டேய் படமே நல்லா இல்லன்ற அப்புறம் டைலாக் நல்லா இல்ல. இல்ல டைலாக்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்தா கூட கார்த்தி ஆனா உண்மைக்கே மியூசிக் இந்த படத்துல அது ஆர்ஆர் விட்டுருங்க. ஆர்ஆர் ஓகே,
இந்த கழுத கல்யாணத்துக்கு இந்த இது போதுன்ற மாதிரி பண்ணிட்டாங்க. தோழர் ஆனா தோழர் உண்மையிலேயே படம் உங்களுக்கு சூப்பரா, உங்களுக்கு பாட்டு சூப்பரா இருந்துச்சு. நான் பாராவை அதுதாங்க ஃபர்ஸ்ட் சொல்றேன். சிங்கிளா விட்டு பாட்டு ஏமாத்திட்டாங்க பாருங்க எல்லாரையும். ஏங்க இல்லங்க, பாரா பாட்டும் இந்த நல்லா நல்லா இருந்துச்சு. தான் அந்த இருந்துச்சு, இந்த ஆனா பாட்டு அது இருக்குல்ல, படத்துல அந்த இல்லையே. ரகுலும் சித்தார்த்தும் பாடுற பாட்டு இருக்கே, அந்த அந்த பாட்டு பாட்டே இல்ல, அந்த மெலடி அந்த சாங் பாட்டே இல்லையே. அதுவும் நல்லா இருந்துச்சு. தாத்தா வராரு பாட்டு எனக்கு அது ரொம்ப படத்திலே பிடிச்சிருந்துச்சு. இல்ல அந்த பாட்டு ஆக்சுவலா. ஏங்க பாட்டெல்லாம் ஓகே தாங்க, பாட்டெல்லாம் ஓகே ஆமா தான். இல்லங்க, கைக்கு வாகா இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அனிருத்த போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க காலையில ஏங்க இருந்து. இப்பதான் பாவீங்களா? தாத்தாவுக்கு 30 வரப்போகுது. இன்னுமே அதை பத்தி பேசிட்டு இருந்தா என்னங்க அர்த்தது? எஸ்.ஜே சூர்யாவோட கேரக்டர்லாம் வந்து காமிச்சது எஸ் ஜே ரொம்ப சூர்யா ஸ்டீரியோடைப்பிக்கா ரொம்ப இருந்துச்சு. ஏங்க அவர் பண்ணது கேமியோ 2 சீன், அவரை பத்தி இல்ல இல்ல, இழுக்காதீங்க அவரை தலைவன். கெட்டப் சொல்றேன் ப்ரோ, அவ்வளவு மோசமா இருந்துச்சு. ப்ரோ. இந்த சம்பந்தமே படம் இல்லாத. விட்டுலாம் ப்ரோ. பார்ட் எங்க தலைவனை இழுக்காதீங்கன்னு பார்ட் சொல்லிட்டேன். 3ல அவர் வராரே ஒரு ப்ரோ, கேமியோ மர்மம் இல்ல இல்ல, பண்ணிருக்காரு. மனுஷன் தலைவரை ரொம்ப சொல்லல ப்ரோ, ஃபைட்லாம் பண்றாங்க. சங்கர் இந்த மாதிரி அதான் ப்ரோ காமிச்சிருக்காருன்னு படத்துல சொல்ல வரேன். பயமா இருக்கு. எங்க தலைவனை இழுக்காதீங்க. முதல்ல வைக்க அவரு கமலஹாசனை கேளுங்க, சித்தார்த்த இல்ல கேளுங்க, எல்லாத்தையும் கேட்டு கடைசியா இல்ல அந்த வாங்க. 4 ப்ரோ, சீன் நடிச்ச ஒரு இல்ல கேள்வி இல்ல, அந்த கேட்பீங்களே. கெட்டப்ப சொல்றேன் ப்ரோ, அவர் சங்கர் தானே அந்த மாதிரி பண்ண சொன்னது அந்த படத்துல. ஆமா ஆமா, அப்படி தாத்தாவோட கெட்டப் மட்டும் கிளுகிளுன்னு இருந்துச்சு. இந்தியன் 3 நல்லா இருந்தாலும் படம் நல்லா இல்ல கலெக்ஷன் ஓகே இந்தியன் 3 நல்லா கண்டிப்பா இருந்துச்சு. அஃபெக்ட் ஆகும். இந்தியன் புரியலையே 2னால. கார்த்தி, தாத்தாவோட கெட்டப்ப கலாய்க்கிறீங்க. தாத்தா கெட்டப்ல தான் இன்னைக்கு மோடியே வந்திருந்தோம். எங்க பல்ட்டிலாம் அடிச்சு சண்டை போட்டிருக்காரு அவரு. பாத்துக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் புரியல. ஃபைட்ல பல்ட்டில அடிச்சு சண்டை போட்டிருப்பாரு ப்ரோ தாத்தா. ஏங்க மோடியே தாத்தா தானுங்க. அவர் என்னங்க கெட்டப் அப்படிதான் இருக்காரு. இல்லங்க, 2 இந்தியன் 2 இன்டர்வல் கெட்டப்பும் அதுவும் ஒரே கெட்டப்புங்க. இன்னைக்கு வந்த போட்டோவும் பார்க்கல நீங்க? தெரியலையே. ஏங்க மண்டையில அந்த இதை கட்டிட்டு வந்திருந்தாரு இல்லைங்க, பரிவட்டத்தெல்லாம் கட்டிக்கிட்டு, அது அதே கெட்டப் தானேங்க. அதான் நீங்க போட்டிருந்தாங்க இல்லைங்க எல்லாரும். தெரியல, ரொம்ப பார்க்கல நாங்க. நீங்க பார்க்கல, ஓ போட்டோ இல்ல, வந்துருக்காங்க. இதை போட்டிருந்தாங்க. ஏன்னா 2 ஒரே போட்டோவா இருக்கு, இந்தியன் 2 இன்டர்வல் பிளாக்கும் இன்னைக்கு மோடி ஸ்பீச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கெட்டப்பும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க மீம்லாம். ஏங்க ஃபுல்லா வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்துலயும் இந்த மீம் தாங்க. லிங்க் எடுத்து போட்டுட்டே இருந்தாங்க நிறைய அது பேர். உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கும் தோழர். நீங்க வேற எங்க இல்லங்க, இந்த ஒரு மீம் சொல்லுங்க, ஜென்ரலா இந்தியன் 2 மீம் சொல்றேன். பூரா இந்தியன் 2 பத்தி தான் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு. சரி ஓகே விடுங்க. மோடியோட கெட்டப்ப ரெஜெண்ட் எடுத்த படத்துல இருக்கு. வைபர் பெருமை ராஜா, தானே. வைபர் ராஜா இல்ல திராவிடத்துல அப்படிங்கறதுனால. கலந்துட்டோம்ல நாங்க. அப்புறம் என்ன ஏங்க அது இந்த கெட்டப்புங்க, அது குஜராத் கெட்டப்புங்க, அந்த அந்த இதோட கெட்டப். கெட்டப்பா இருந்தாருங்க. இந்திய தாத்தாவோட கெட்டப் தாங்க, ஹீரோட கெட்டப் தானுங்க. அப்புறம் என்னங்க, திராவிட மாடல் எடுத்த படத்துல தானுங்க இருக்கோம். அப்புறம் என்ன, திராவிட மாடல் எடுத்த படத்துல இருக்கோம், திராவிட மாடல் ஆதரிக்கிற நாயகன் படத்துல தானே இருக்கோம். அப்புறம் என்ன, இந்த இதுல சொல்லுவாப்ல இல்ல, இந்த பேட்டைக்கார ஒரு இந்த அவன் விடுற எந்த சேவலும் பேட்டைக்காரன் பார்ட்டியை சேராது சொல்லு, அந்த மாதிரி தான் அது எங்க பார்ட்டியை சேராது. ஆமா எதுவுமே எங்க சேராது. ப்ரோ கோட்டுக்கு ஏன் ப்ரோ ஆடியோ லான்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க? அடுத்து வரப்போறதே 2 படம் தான், அதுக்கும் ஆடியோ லான்ச் இல்லைன்னா எப்படி இருக்கும்? இதுக்காக ரீசன் ஏதாவது இருக்கா? மாநாடு வச்சுக்கோம் இப்ப. ஆனா படத்துக்குன்னு வைக்கிறது வேற தானே ப்ரோ, படத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச். இல்ல ப்ரோ, அது என்ன ஆகும்னா இந்த இதனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இப்ப ஏதாவது ஆடியோ லான்ச் வச்சு அங்க ஏதாவது பஞ்சாயத்து ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பிகிலுக்கான மாதிரியோ எதுக்கான மாதிரியோ தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் இருந்தா, இல்ல ரஹ்மான் ஷோல ஆன மாதிரியோ ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தேவையில்லாத கெட்ட பேரா வந்து நிக்கும். அதனால வானம்னு நினைச்சிட்டாங்க போல மேபி. இல்ல சக்சஸ் மீட் மட்டும் வச்சாங்க, லியோக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அது நல்லா இருந்துச்சுல்ல, மேபி அதனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க போல. என்னங்க இப்படி கேட்டு அப்படி பேசுறீங்க, அப்படி கேட்டு அப்படி பேசுறீங்க, என்ன தோழர்? என்ன கார்த்தி புரியலையா உங்களுக்கு? நான் சொன்னது இத வந்து ஆடியோ லான்ச் அதுன்னா கூட்டம் கூடலங்க பெருசா, பெரிய ஏதோ வரும் சக்சஸ் மீட்டுக்கு வரும்ல, ஏதாவது பஞ்சாயத்தாச்சு. சக்சஸ் மீட்டுக்கு வரும்ல, சக்சஸ் மீட்டுக்கு கூட்டம் கூடாதான்னு விஜய் கேட்பான். இப்ப அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? இல்ல சக்சஸ் மீட் கம்மியா தானே ப்ரோ பண்ணுவாங்க. ஆடியோ லான்ச்னா பெரிய ஆடியோ லான்ச் கம்மியா தாங்க பண்ணாங்க. அதே நெரிஸ்ட் எடுத்து தான் பண்ணாங்க. ஆடியோ லான்ச் அதே மாதிரி பேசாம இது மாதிரி எனக்கு என்னன்னா பேசாம இது மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாஸ்டர் பண்ணாங்கல்ல சின்னதா, ரொம்ப கம்மியான ஆட்களை வச்சு
ஏங்க நீங்க நினைக்கிறதான கேள்வி கேட்கல, அவன் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னது? இல்ல இல்லங்க, இல்ல இதனாலதான் லியோக்கு வைக்கணும்னு வச்சாங்க இல்லைங்க, நினைக்கிறேன்னு சொன்னேன். லியோக்கு வந்து ஆக்சுவல் காரணம் மீட்டிங் என்னன்றது வச்சாங்கல்ல, அதே வைக்கிறப்ப மாதிரி புரியும் தெரியும். வைக்கலாம்லன்னு சொல்ற வரேன். சக்சஸ் மீட் வைக்கிற மாதிரி இருந்தா சக்சஸ் மீட் வைக்கிற மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கும் பிளான் பண்ணலாம்னு சொல்றேன். ஓயாம உங்களுக்கு எல்லா மீட்டையும் வச்சுட்டு இருக்க முடியாது. சக்சஸ் மீட், ஆடியோ லான்ச் மீட்லாம் ஒன்று இப்போ பார்த்துக்குங்க. அடுத்து முடிச்சோன்னா அடுத்து வந்து மாநாடுக்கு போயிடுவோம். கார்த்தி 30 நாள் அனிலா இருப்பேன் சபதம் எடுத்திருக்கீங்க. அதை மீறி அப்படிதானே இருக்கேன், வேற எப்படி இருக்கேன்? அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும் இப்போ? அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அதான் சொல்லிட்டேனே, ஓயாம கண்டிப்பாக வைக்க ஆடியோ வேண்டும் லான்ச் அப்படின்னு சொல்லணும். நீங்க தலைவரை பார்க்கணும், தளபதியை பார்க்கணும் அப்படின்னு பேசணும் நீங்க. நியாயமா இப்ப அதுதான் நீங்க எடுத்த சபதத்துக்கான இது. அனிலா இருப்பேன் முடிவு இது சொல்லியிருக்கீங்க, வாக்கு கொடுத்திருக்கீங்க மக்களுக்கு. ப்ரோ திடீர்னு அனிலா மாறினதுக்கு காரணம் என்ன ப்ரோ? இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? எப்படி படம் வருது, ஒன்று இந்த படம் வரும்போது இவனுக்கு திட்ட முடியாது, திட்டம்னா வன்மத்தை கேட்கன்னு சொல்லுவாங்க, வேற வழி இல்லை அப்படிங்கும்போது வந்து சப்போர்ட்டா தான் பேசி ஆகணும்னு. அப்போ அனிலா மாதிரி பேசிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆதரவு பெருகும்ல, அவ்வளோதான், வேற என்ன, ஒரு கணக்கு தானுங்க. ஸ்பார்க் சாங் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் அந்த டிசிஷன் அவர் எடுத்தாரு. ஆனா நான் எதிர்பார்க்கல ப்ரோ, ஸ்பார்க் சாங் நீங்க வந்து அவ்வளோ பாசிட்டிவா பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வச்சு அடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் எல்லாரையும் விட. கவுண்டமணி சொல்ற மாதிரி நீ அப்படி சுத்தும் போது நான் இப்படி சுத்துவேன், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். எப்பயுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல தாங்க நிக்கணும், அதுதாங்க நியாயம். அதானே கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காயா? அன்னைக்கு விஜய், அது எப்பேற்பட்ட வசனம் அது. அன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் ஓகே இவங்களே எப்படி அடிக்கிறாங்கன்னா நீங்க பயங்கரமா அடிப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தீங்க நீங்க. நான்லாம் பரம்பரை யுவன் கண்ணி. மெட்ராஸ் வந்ததே சரி ஒரு வாட்டியாச்சும் யுவனை பார்க்கலான்றதுக்காக தான் மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்கும்போது சின்ன வயசுல கிளம்பி வந்தேன். ஆனா நானே நல்லா இல்லன்ட்டேன். இவரை வந்து பார்த்தா என்ன கரகம் எடுத்து ஆடிட்டு இருக்காரு தலையில அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு. எப்பயுமே கூட்டம் பெருசா இருக்க இடத்துல போய் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஒன்றும் பெருசா இருக்காதுங்க. ஆப்போசிட்டா இருந்து பேசுனீங்கன்னா தெரியும் இல்லை. அது கூட ஒரு தொலைநோக்கு பார்வையும் இருக்கணும். கார்த்திக் ப்ரோ, இப்ப என்ன ஆடியோ லான்ச் வேணும்ன்றீங்களா இல்லன்றீங்களா? எதுக்கு ஆடியோ லான்ச்ன்றேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. அது இல்லாமலே ஓப்பனிங் வரும். இந்த லியோ ஆடியோ லான்ச் வச்சா ஓப்பனிங் இல்ல ஓப்பனிங் இல்ல ப்ரோ, ஒரு ஹாப்பியா இருக்கும்ல ஃபேன்ஸுக்கு. அதான் தேவையே இல்லை. ட்ரெய்லர் வந்தாலே இல்ல ஆடியோ தான் ஹாப்பியா இல்ல, ஆடியோ லான்ச் ஆச்சு ஹாப்பியா இருக்குமே நினைக்கிறாங்க போல ஃபேன்ஸ்லாம். எல்லாரும் ட்ரெய்லருக்கு தான் வெயிட்டிங். ட்ரெய்லர் வந்துருச்சுன்னா இல்லை அப்படியே படம் வரைக்கும் கேரி பண்ணிட்டு போயிடும். அவ்வளோதான், அது அடுத்த வாரம் வரப்போகுது ட்ரெய்லரு. அதில் அப்படியே பிடிச்சோம்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நேற்று ஐமேக்ஸ் போஸ்டர் வந்திருக்கு, இன்னைக்கு எபிக் போஸ்டர் வந்திருக்கு. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ போஸ்டர்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு செம்மையா இருந்தது. எபிக் பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்றது கேள்வியே கிடையாது. அடுத்த 20 நாளைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆமாங்க, நல்லா தூக்கி சாப்பிட்டுருவீங்க போல நீங்க. அதான் சொல்லிட்டேனே என் தோழர், அடுத்த 30 நாளைக்குன்னு. நல்லா இருக்கா இல்லையான்ற பேச்சே இல்லைங்க இங்க. திரையில் தோன்றினாலே போதும் தலை மூடுக்கு போயிருவீங்களா? என்ன ப்ரோ முரட்டடிலாம் மாறிட்டீங்க? அதான் கார்த்திக் ப்ரோ, அதான் இன்னைக்கு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டீங்களா திருப்பி? அது வந்துங்க, அது இவனுங்க வந்து சம்பந்தம் இல்லாம வந்து ஜெயிலர் ஒன்னே செலிப்ரேஷன் என்னைய பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. இல்ல அது என்ன ப்ரோ, திருப்பி என்ன லால் சலாம் பத்தி என்ன பேசுறாங்க இன்னும் புரியல. அதை தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்க. ஜெயிலர்ல பாத்தீங்களா ரஜினி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னானுங்க. ஏன் லால் சலாம் பண்ணல மொய்தீன் பண்ணி கேட்டேன். நியாயமான கேள்வி தானுங்க. இல்ல அது கண்டிப்பா அது அவங்க விக்கிற மாதிரி ஐடியா இல்லையா ப்ரோ ஓடிடில? வாங்குற மாதிரி ஐடியா இல்லையா? பாத்தீங்களா இப்படிதான். ஐயோ பேசாம இல்லாம
எதையாச்சும் பேசி விட்டு போயிடுறீங்க. வன்மம் வெளியில இல்லைங்க, வருது நான் ப்ரோ. அப்படிதான் நான் ஒரு பல விஷயங்களை கட்டுப்படுத்தி வன்மம் தான் வைக்கிறோம். வன்மம் நீங்க நீங்க உங்களை நீங்க கட்டுப்படுத்தி வச்சாலும் வன்மம் உங்களை அறியாம அப்படியே பீறிக்கிட்டு வந்துருது. மண்டையில இருந்து ஓப்பன் ஆகி பீச்சிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம நோட்டி விடுறதாரு. ஜெயிலர் செலிப்ரேஷன் ஜெயிலர் நானே தான் சொல்லிட்டேன். ஜெயிலர் நல்ல கலெக்ஷனு பெரிய ஹிட்டு. அதுதான் ரஜினியோட கம்பேக்கு. இந்த மாதிரி வந்து ரஜினி 25 வயசுல வந்து இவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுக்குறது பெரிய விஷயம். யாரும் பண்ண முடியாது. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு ஜெயிலர் 1 இயர் செலிப்ரேஷனை என்னை வச்சு கொண்டாடுறானுங்களாம். அப்புறம் நான் திரும்பி இவனுக்கு வச்சு கொண்டாட வேண்டியதான். வேற என்ன பண்றது? இப்ப நீங்க அணிலா மாறிட்டீங்கன்றதுனால எதிர் ஆர்மியை ஒன்று கொடுக்குறீங்க. ப்ரோ நாளைக்கு திரும்ப வருவாங்க ப்ரோ. எப்போ வந்தாலும் இதெல்லாம் பார்க்காததா? எப்படி நாளை காலம் நீங்களே மறந்துருப்பீங்க. அப்படியா கூறினேன் அப்படின்ற சீச்சி அப்படிலாங்க. எப்படி சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாரையும் உங்களுக்கு முடியுங்க. ஏன்னா எல்லா டீமும் நெகட்டிவ் பாயிண்ட்டும் ஒன்று இருக்கும். அது பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். அதை பிடிச்சி தரலாம். அமைதியா போறவனை கை பிடிச்சிருந்தது யாரு? அதுதானே ப்ரோ. அந்தகன் எப்படி ப்ரோ போகுது படம்? நைட்டு ஃபுல்லு சென்னையில எல்லா தேட்டரும். கார்த்தி நான் சத்யம் தேட்டர்ல பார்த்தேன் கார்த்தி. ஹவுஸ்ஃபுல் கார்த்தி. 10-20 டாப் ஸ்டாருங்க. சும்மாவா? ஆமா அது வேற. டாப் ஸ்டார்னு டைட்டில் போடும்போதெல்லாம் கத்துறாங்க, பயங்கரமா விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க. ஊடையிலோட ஆனா கமெண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம். ஆனா ஒரு மாதிரி வைபான கிரௌடா இருந்துச்சு. ஜாலியா அந்த சிங்கிள் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு சத்தியத்திலேயே. நல்லா கத்திட்டு வைப் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு. ஆமா. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தாங்களே. மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து அந்த மனிதர் உணர்ந்த கொள்ள மனிதக்காரர் இல்ல அந்த சாங் வரதுக்கு முன்னாடியே கத்திட்டு இருந்தானுங்களே. அந்த மாதிரி வைப் ஆயிட்டாங்க. என்ன ப்ரோ ஹிட் ஆயிருமா படம்? ஹிட் ஆயிடுச்சு. என்ன ஆகும்? இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? எங்க பிரசாந்துக்கு இந்த மாதிரி சத்தியம் தியேட்டர் ஃபுல்லுன்றது ஹிட் இல்லையா? இல்ல 1 வீக் தான் இருக்கு. அதுக்கப்புறம் புது படம் வந்துடும். அப்போ கூட்டம் குறைஞ்சிடும். சத்தியம் தியேட்டர் ஃபுல்லுன்றது ஹிட்ன்றேன். அப்புறம் 1 வீக் தான் இருக்குது, 1 வாரம் தான் இருக்கு, 1 மாசம் தான் இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு நடந்ததே ஹிட்ரியா உனக்கு? இதுக்கு மேல உனக்கு என்ன ஹிட்? அது இல்ல ப்ரோ, கலெக்ஷன் நல்லா வரும். இல்ல இப்போ 2 வாரம் 3 வாரம் ஒன்னாதான் வந்து இன்னைக்கே பிறவி பிளவுன்னு அடைஞ்சிட்டேன். அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு. அவ்வளவுதான். நீ அடுத்த நாளை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்ல வரேன். இன்னைக்கு நடந்த ஹிட் தானங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் போனஸ் தான். டாப் இப்ப சொன்னார்ல டாப் ஸ்டார்னு சொல்லும்போது கை தட்டினாங்க, விசில் அடிச்சு. அதுதாங்க நானும் சொல்றேன். டாப் ஸ்டார்னு சொல்லும்போது கை தட்டிட்டாங்கல்ல. அவ்வளவுதான். அது தப்பிச்சிருங்க, ஓடிடும். ஓகே, நான் சொல்றது டாப் ஸ்டார் கை தட்டிட்டாங்கல்ல. அவ்வளவுதான். அதை மட்டும் அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் வரதெல்லாம் போனஸ் தான். கண்டிப்பா வரும். பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ இந்த படத்துக்கு? இல்ல அது உண்மைதான். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹீரோ படம் வருது. நீங்க எத்தனையோ பேர் கம்பேக் கொடுத்தாங்க. ஆனா இது எதுவுமே இந்த அளவுக்கு பெருசா இந்த ஒரு சிம்பத்தியும் பெருசா ஒர்க் ஆகல. யாருக்குமே அது ஒர்க் ஆகல. இந்த மைக் போனா அவங்க இவங்க நிறைய பேர் வந்தாங்களே. ஆனா இவருக்கு ஒரு மாதிரி லைட்டா அது ஒரு மாதிரி டீசெண்டா பிரசாந்துக்கு அந்த நான் பார்த்திருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் படம் பார்க்கும்போது ஆயுதம்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆயுதம் போடு ரிலீஸ் ஆகும்போது சுந்தர்சி ஆயுதத்துக்கு கூட ஆமா இல்ல அதான் ஆயுதம் கூட வந்து ஏதோ ஒரு பெரிய படம், விஜய் படமா அஜித் படமா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்பயே ஒரு கட் அவுட்ல வச்சுட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. இப்போ இந்த சமீபமா லண்டன் வந்துச்சு. அதுக்கும் 7-8 வருஷத்துல இருந்தாங்க. 7-8 வருஷத்துல இருந்தாங்க. அவருக்கு வந்து ரொம்ப அவையோ போயிட்டாரு சினிமா விட்டு. அதுக்கு முன்னாடிலாம் இருந்தாருங்க. அவருக்கு ஃபேன்ஸ்லாம் ரஷ்யா மம்பட்டியான் ஓடிச்சா ப்ரோ அவருக்கு? அதான் சொல்றேன். அந்த ஒரு 10 வருஷமா இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயுதம் அந்த டைம்லாம் வந்து அவருக்கு ஃபேன்ஸே இருந்தாங்க. கட் அவுட்ல வைப்பாங்க எங்க ஊர்ல. இதுலயும் அந்த மம்பட்டியான் படத்துல வரும்ல, லாஸ்ட்ல ஒரு சிம்பு பாடு இருப்பாப்ல ஒரு பாட்டு. அந்த மாதிரி இதுலயும் வந்து படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சாங் வருது. எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. தலைவன் ஆறாண்டா அப்படி சொல்லிட்டு உட்காந்து பாத்துட்டு. அனிருத் பண்ண பாட்டு. என்னடா இவ்வளவு வைப்ல இருக்கீங்க? ஆமா அனிருத் பண்ண பாட்டு. ஆனா எனக்கு சத்தியமா சந்தோஷ் நாராயணன் பண்ண மாதிரியே இல்ல. அந்த ஆடியோ குவாலிட்டில இருந்து எல்லாமே என்ன இது சந்தோஷா பண்ணிருக்காப்ல இந்த படத்தை பண்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு வந்து பாதியில பிடிங்கிட்டு வேற யாரையா கொடுத்து முடிச்சுட்டாங்க என்னன்னு தெரியல. மம்பட்டியானே நல்ல ஹைப்ல தான் வந்துச்சு அந்த படம். ஆனா அது ஓடல பெருசா.
பாட்டெல்லாம் நல்லா ஹிட் ஆச்சு வேற மம்பட்டியா. அந்த சன் மியூசிக்ல ஆகுனா போட்டே இருப்பான் அந்த பாட்டு அந்த டயத்துல. பில்டிங் மேல எல்லாம் ஆடிட்டு இருப்பாருல்ல பிரசாந்த். மம்பட்டியன் டைம்ல ஒரு பார்த்தேன் தியேட்டர்ல. பில்டிங்ல பிரசாந்த் தியாகராஜன் 2 பேரையும் பார்த்தேன். அது செம்ம பாட்டு மம்முட்டியான். 3 பாட்டு நல்லா இருக்கும் ப்ரோ. அதுல சிம்பு பாடி இருப்பாப்புல அது. ஆனா அவர் அப்பா டைரக்ஷனை தவிர வேற யார் டைரக்ஷன் நடிக்கவே மாட்டேங்கிறாரு மோஸ்ட்லி. ஏன் அப்படி பண்றாரு? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. வேற டைரக்டர் வராங்க, அவங்க அப்பா வந்து விரட்டி விட்டுறாரு அவங்க. இந்த படமே மோகன் ராஜா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு, அப்புறம் அந்த பொன்முகல் வந்தால் டைரக்டர் போனாரு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் இவர் எடுத்தானே கடைசியில ஒரு 28 நாள்லயும் 30 நாள்லயும் முடிச்சாரு. இவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும். கோட்டுக்கு அப்புறம் அருண் விஜய் மாதிரி திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்து வரலாம். கரெக்டாக ஸ்கிரிப்ட் இந்த இவங்கள மாதிரி யாரையாவது சூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த அவர் பேர் என்ன, இந்த டைரக்டர் இருக்காருல்ல, ராட்சசி, இந்த முண்டாஸ்பட்டி அதில் எடுத்தாங்களே அந்த மாதிரி, இல்ல நலன்குமார் சாமி, அந்த மாதிரி யாராவது இந்த நியூ வேவ் ஆர்டில் கூட டிராவல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த 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 டீசெண்டா இப்போ ஒன்று கிடைச்சிருக்குல்ல ஒரு கிளவுட், இது அப்படியே மெயின்டைன் சில்வர். ஓகே பாய், முடிச்சலாமா? நீ 9 ஆச்சு. குட் நைட் ப்ரோ. ஓகே பை பை. நாளைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு, முடிஞ்சா ஸ்பேஸ் வரேன், அப்படி இல்லைன்னா டவுட்டு தான், லேட் ஆகும். இப்படி சொல்லிடுறேன்.